ஆதியாகமம் 42வது அதிகாரம், தெரிந்த வார்த்தைகள். ஆவியானவர் இந்த ஆராதனைக்கு பேசும்படி இந்த வசனத்தை நேற்றைக்கே ஆண்டவர் காண்பித்து இடைபட துவங்கினார். ஆதியாகமம் 42வது அதிகாரம், அதுடைய 6வது வசனமும் 9வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 6வது வசனத்தின் பிற்பகுதி இப்படி சொல்லப்படுகிறது: யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள். 9வது வசனம் சொல்லப்படுகிறது: யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்தான் என்று. பார்த்து நினைக்க வைக்கிறார், பார்த்து நினைக்க வைக்கிறார். ஆமா, இந்த வார்த்தையை நேற்றுக்கு முதலே ஆண்டவர் இடைபட துவங்கினார். ஹல்லேலூயா. பார்க்க வச்சு நினைக்க வைக்கிறார். அவன் அதை பார்த்ததும் எதை நினைக்கிறான் தெரியுமா? கர்த்தர் தன்னோடு சொன்னதை, கர்த்தர் தனக்கு காண்பித்ததை. இந்த இன்சிடென்ட் நடக்கிறது வரையிலும் யோசேப்பு வந்த வழிகள் நமக்கு தெரியும். ஆமென். அவன் சந்தித்த பாதைகள் அவன் நினைத்து பார்க்காத பாதைகள். தான் லைஃப்ல இப்படி ஒரு வேய அவன் லைஃப்ல நினைச்சிருப்பாரான்னு கேட்டா ஒரு நாளுமே நினைச்சிருக்க மாட்டாரு. ஆமென். தன் சகோதரர்களே தன்னை தூக்கி குழியில போடுவாங்களா, இதை நினைச்சிருக்க மாட்டார். தன் சகோதரர்களை எடுத்து தன்னை விற்பார்களா, இதை நினைச்சிருக்க மாட்டார். தான் விற்கப்படுவது, தான் அடிமையாய் கொண்டு போகப்படுவது, போத்திபார் வீட்டில் இருப்பது, அங்கிருந்து திரும்ப சிறைச்சாலைக்கு போவது, இந்த ஒரு பாதை யோசேப்பு ஒரு நாள் கூட நினைச்சிருக்க மாட்டார். ஆனா இந்த பாதையில எல்லாம் வரும்போது தேவன் கொடுத்த தரிசனத்தை யோசித்திருந்திருக்கலாம், நினைச்சிருந்திருக்கலாம். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நிறைவேறும் மட்டும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டிருந்தது. ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் வணங்கினதும் அவன் நினைக்கிறான். எதை நினைக்கிறான்? கர்த்தர் தனக்கு காண்பித்ததை நினைக்கிறான். அப்ப இதுவரை யோசேப்பை நீ நினைக்கவே இல்லையா? நினைச்சார். ஆனா நினைக்கும் போதெல்லாம் எப்படி நினைச்சிருப்பார்னா, இதெல்லாம் நடக்கவா போகுது, எனக்கு நடக்கிறத வச்சு பார்க்கும் போது கர்த்தர் காண்பிச்சது எனக்கு நடக்கவா போகுது, இப்படி நினைச்சிருப்பாரு. ஆனா இப்போ ஒரு இடத்துல ஒரு நாள் வந்துச்சு பாருங்க. அந்த நாளுல எப்படி அவர் நினைக்க வைக்கிறார்னா, இனி நடக்கவா போகுது இல்ல, நடந்துச்சுன்னு நினைக்க வைக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு நாள் எனக்காய் வர போகிறது, நடக்குமா என்று நினைத்த அந்த காரியம் நடந்து நான் சொல்லுவேன், எனக்கு சொன்ன பிரகாரமே கர்த்தர் எனக்கு செய்து முடித்தார். எனக்கு வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பார்த்து நினைக்கிறான். இதுவரை நினைச்சு பார்த்திருந்திருப்பார் இதெல்லாம் நடக்குமான்னு. ஆனா இப்ப பார்த்துட்டு சொல்றார், எப்ப நடந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையை சொல்லும் போது நாமளும் சொல்றோம், நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் சொல்றாங்க இது நடக்குமான்னு. ஆனா ஒரு நாள் கூப்பிட்டு சொல்ல போறோம், எப்ப நடந்துடுச்சு. எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நடந்துடுச்சு. என்ன நினைக்க வைப்பார், பார்த்து நினைக்க வைப்பார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஓ இல்லை இல்லை, சொல்லுங்க இல்லை 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 இல்லை. ஆமே, சொல்லுங்க. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். சொல்லுங்க, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு. இதுவரை நினைத்த போது அவர் எப்படி யோசித்திருப்பானா, இனி அந்த தரிசனம் நடக்குமா? ஏன்னா தரிசனம் காண்பிக்கப்பட்டதற்கும் இப்பொழுது, அதாவது சகோதரர்கள் வரும் வரையிலும் இனி இந்த சகோதரர்களை நான் திரும்பி பார்ப்பேன் என்கிற ஒரு எண்ணம் யோசேப்புக்கு இருந்திருக்குமான்னு கேட்டா நிச்சயமா. ஏன்னா எங்கேயோ இருக்கிறார் இப்ப யோசேப்பு, சகோதரர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. அவர்கள் இனி இந்த எகிப்திற்குள்ள வந்து என்ன பார்க்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் உண்டாகுமான்னு யோசேப்பின் நினைவு வச்சு பார்க்கும்போது அது சாத்தியமில்லாத காரியம். ஆனா ஒரு நாள் வந்துச்சு பாருங்க. ஒரு நாள் வந்து எதை நினைக்க வைக்கிறான்னா, அன்னைக்கு ஒண்ணு சொன்னேன்ல அவன்கிட்ட, ஹல்லேலூயா,
ஆமென். நிறைவேறும் காலம் என்பது ஆமென் நான் நினைச்சது போலலாம் இருக்காது. எல்லாமே தலைகீழா தான் இருக்கும். ஆனா எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சொன்னது நடக்கும் என்று நம்புறவங்க, எனக்கு சொன்னது நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அதாவது தேவன் காண்பித்து நடத்துற பாதைகள் அப்படிதான் இருக்குங்க, அப்படிதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது நிறைய பேசுவார். அதுல ஒரு வார்த்தை என்ன பேசுவார்னா, இந்த ஆலயத்தை நான் இடிச்சு 3 நாள்ல திரும்ப கட்டுவேன். அப்போ ஒரு ஆலயத்தை காமிச்சுதான் அதை பேசிட்டு இருக்கிறார். அதை பேசிட்டு இருக்கும்போது சீஷர்கள் அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. ஆனா நடக்கிற இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது இது சாத்தியமே இல்ல. அது எப்படி இது இடிச்சு 3 நாள் எழுப்புவார்? ஆனா அதை எப்ப நினைவு கூர்ந்தார்கள் என்றால், யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 22 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வாசிங்கள். யோவான் 2வது அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு உடனே நம்பல. எப்ப நம்புறாங்க தெரியுமா? நடந்த பிறகு. மரித்தோரிலிருந்து எழும்பின பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து தேவ வாக்கியத்தையும் வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். ஆமென். கல்லறைக்கு முன்பாய் வந்து நின்ற போது தூதர்கள் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 24வது அதிகாரம் அதோட 7-8 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 24 7-8 வசனங்கள். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக கலிலேயாவில் இருந்த காலத்தில், அவர் கலிலேயாவில் இருந்த காலத்திலேயே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அன்னைக்கு சொன்னார்ல, உனக்கு அன்னைக்கு சொன்னார்ல. ஆமென். இந்த வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லப்படு, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். ஹalleluya. இன்னைக்கு கத்த தந்த வார்த்தையை நினைச்சு வச்சு என் சிச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு என்ன கேள்வி உண்டாகுதான், இது நடக்குமா? ஆனா இன்னைக்கான ரேமா ஒரு நாள் வரும், பார்த்து நினைக்க வைப்பார். இது நடந்துருச்சு. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் இன்னைக்கு நடக்குமா என்று எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்களும் ஒரு நாள் நடக்க போகிறது என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று. ஹalleluya. நடக்கும் போது கர்த்தர் எதை நினைக்க வைக்கிறார் தெரியுமா? ஆமென். நடந்து வந்த தீமைகளை எல்லாம் அல்ல, கர்த்தர் காண்பித்த வார்த்தையை. ஆமென். நிறைவேறும் காலத்துல நீங்க எதை நினைப்பீங்க தெரியுமா? ஆமென். நீங்க பட்ட கஷ்டங்களை அல்ல. ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசி இருக்கிறாரு, என்னோடு பேசப்பட்ட வார்த்தைகள். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு காண்பித்தது நடந்துச்சு. ஹalleluya. சகோதரர்களை பார்த்து கர்த்தர் காண்பித்த சொப்பனங்களை நினைவு கூறுகிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது ஒரு விஷயம் கிடையாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம்னாலே அழுகதான். இதுதான் உண்மை. பார்க்கிறவர்களுக்கும் அதுதான் தெரியுது. ஆனால் ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. ஹalleluya. அன்று சாயங்காலத்தில் அழுகை அல்ல, எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்றவங்க ஹalleluya. இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை இல்லை இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு. வாக்கு வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை சொல்ல. இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை. இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை. இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை. சொல்லுங்க. இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை. இல்லை இல்லை. காரணம் இயேசு என்னோடுதான். இயேசு என்னோடுதான். என் இயேசு
ஆமென். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களால் ஆமென் ஆண்டவரே, என் பாதைகள் அந்தகாரமாக இருந்தாலும் தரிசனங்கள் நிறைவேற காலம் தாமதமானாலும் தரிசனங்கள் ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீர்கள், இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. பாடுங்கள், இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை. ஆமென். இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லு, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு. ஹல்லேலூயா, என் இயேசு. ஆமென். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. பார்த்து நினைக்க வைப்பார். ஆமென். இன்னைக்கு பார்க்க வைக்கிற நினைக்கிறோம், வார்த்தை நினைக்கிறோம், நினைச்சிட்டு அடுத்து என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் நடக்கவா போகுது? இது என் சிச்சுவேஷன்ல ஆமென் நேத்துக்கு இருந்ததை விட இன்னைக்கு மோசமா தான் போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நேத்துக்கு குழிக்குள்ள இருந்தேன், இன்னைக்கு சத்துரு கையில இருக்கிறேன், அடுத்து போத்திபார் வீட்டுல இருக்கிறேன். சரி, அங்க கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு பார்த்து அடுத்து அங்கிருந்து தூக்கி சிறைச்சாலைக்குள்ள போறேன். இதெல்லாம் நடக்கவா போகுது? ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது. எப்ப நடக்குமான்ல நடந்துடுச்சு. கர்த்தர் எனக்கு சொன்ன பிரகாரம் நடந்துடுச்சு. எத்தனை பேர் நம்புற? எனக்கு ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு நாள் உண்டுன்னு சொல்லுங்க. சந்தோஷமா சிரிச்சு சொல்லணும். ஆமென். அதாவது அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாள் உண்டுன்னு சொல்லும் போது நமக்கு மனசெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். இதே இது இப்ப நான் இப்படி சொல்ல, நீங்க உங்க இருதயத்துல கை வச்சு உங்களுக்கு ஒரு நாள் உண்டு, எனக்கு ஒரு நாள் உண்டு சொன்னா நல்லா சிரிச்சு உங்களுக்கு ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல யாராவது தளர்ந்து இருக்கும் போது அவங்க தட்டி சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. இன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு என் பக்கத்துல வந்து நீங்க சிரிச்சு ஆராதிக்க போறீங்க. இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு ஆராதிக்க, நாளைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் விசுவாசித்து எனக்கான வார்த்தை என்று நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை வைத்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த அழுகையோடு வந்த சில உள்ளமே இதே இடத்துல கர்த்தர் உன்னை களிப்போடு கொண்டு வருவார். இதே இடத்துல உன்னை களிப்போடு கொண்டு வருவார். நம்புறவங்க ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதே யோசேப்பு இதே சகோதரர்களுக்கு முன்பாக அழுத ஒரு நாள் உண்டு, அழுத ஒரு நாள் உண்டு. என்னை காப்பாத்துங்க அழுத ஒரு நாள் உண்டு. அப்படியே சேஞ்ச் பண்றார் பாருங்க. இப்ப சகோதரர்கள் எல்லாம் யோசிப்பட்டு வந்து, நீதான் இது எங்களை காப்பாத்தணும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கை அப்படியே திருப்பி போடுவா. இதை செய்ய என் ஆண்டவர் எனக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். நான் அதுவரை காத்திருப்பேன் என்று நம்புறவங்க காத்திருப்பேன், காத்திருப்பேன். கர்த்தர் செய்யும் வரையில் நான் காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். கர்த்தர் சொல்லும் வரையில் நான் ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், காத்திருப்பேன். யோசேப்பே தளராமல் நில்லு, யோசேப்பே நம்பிக்கை அற்று போகாமல் நில்லு. ஒரு நாள் வரும், ஒரு நாள் உண்டு. உன்னை பார்க்க வச்சு நினைக்க வைப்பார், உன்னை பார்க்க வைத்து நினைக்க வைப்பார், உன்னை கேட்க வைத்து நடக்க பண்ணினவர் உன்னை பார்க்க வைத்து நினைக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், என்னை கேட்க வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார், என்னை பார்க்க வைத்து நினைக்க வைப்பார், என்னை பார்க்க வைத்து நினைக்க வைப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் மாறவில்லை, அவர் மாற மாட்டார். அவர் மாறாதது போல அவர் சொன்னது மாறவில்லை. ஆமென். இந்த வார்த்தை நிறைவேறும் நேரம் வரையிலும் யோசேப்பின் வாழ்க்கையில பலது மாறிச்சு, பலது மாறிச்சு. அவன் இருந்த ஸ்தானம் மாறுது, அவன் வஸ்திரம் மாறுது,
அவன் நிறைய மாற்றங்களை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல யோசேப்பு பார்த்துட்டாரு. ஆனா 2 காரியம் மாறவே இல்லை. ஒண்ணு, சொன்னவரும் மாறல, சொன்னதும் மாறல. எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் தைரியமா சொல்ல முடியும், நான் நடக்கிறதுல நான் நினைச்சதை விட நிறைய மாறிட்டு, ஆனா 2 காரியம் மாறல. எனக்கு சொன்னவரும் மாறல, எனக்கு சொன்னதும் மாறல. ஆமே, எனக்கு ஒரு நாள் உண்டு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமே எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்துல. இந்த நம்பிக்கையோட சந்தோஷத்தோட, இல்ல நான் அஞ்சுவது இல்லை, இல்ல நான் கலங்குவது இல்ல நான் உடைவது இல்ல ஆமே நான் பதறுவது இல்லை, நான் நொறுங்குவதில்லை. காரணம், என் இயேசு மாறாதவர் என்னோடு இருக்கிறார். நான் எனக்கு சொன்னவரும் மாறவில்லை, எனக்கு சொன்னதும் மாறவில்லை. ஆமென். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறாத தேவன். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுவாரோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு. ஒரு விஷயம் கூட பாடுவோம். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை. சொல்லு சபையை, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு வாக்கு மாறாதவர் என் இயேசுவே. சொல்லு, வெள்ளம் போலவே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரோ சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே. எல்லாராலும் தனிமைப்படுத்தப்பட்டவன் தான் நீ, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன் தான் நீ. ஆனால் உன் வாழ்க்கையில் சொன்னது நிறைவேறும். அத்தனை பேரும் திரும்பி வருவார்கள். ஆமென். சொல்ல, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை. சொல்ல, இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடு, இயேசு என்னோடுதான், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் இயேசு. காரிருள்களா, காரிருள்களா பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களா பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள். சொல்ல, இல்லை 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 நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவி. சொல்லு சபையே, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு. சொல்லு, இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஓ ரிகாஷா தரபலமோ, என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு. நன்றி ராஜா. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ?
ரியதரா. ஆமே. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். காரிருள்களால் பாதைகள், காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்த காரும் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களா குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும், அது நிச்சயமாய் நிறைவேறும், அது தாமதிப்பது இல்லை. பிரபல சந்தரா இல்லை 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 இல்லை, அஞ்சுவதில்லை, நான் கலங்குவதில்லை, நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். காரணம் சொன்னவர் மாறவில்லை, உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு. ஆமே. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். நல்ல கைகளை தட்டி என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடினா எத்தனை பேர் விசுவாசித்து ஆராதிக்க முடியும்? சொன்னவர் மாறல, சொன்னது மாத்தல. பலரால் பகைக்கப்பட்ட உள்ளமே, பலரால் தள்ளிவிடப்பட்ட உள்ளமே, நீ தள்ளுண்டவள் என்று பெயர் இன்றைக்கு இருக்கலாம். இல்ல இல்ல, உன் பெயரை கர்த்தர் மாற்றுவார், உன் பெயரை கர்த்தர் மாற்றுவார். நீ சேர்த்துக் கொள்ளப்பட்டவள், நீ சேர்த்துக் கொள்ளப்பட்டவர். மகிமை 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 மகிமை. தள்ளப்பட்ட உன்னைதான் தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். தள்ளப்பட்ட உன்னைதான் உன் குடும்பத்தில் பிரதானமான கல்லாய் மாற்றுவார். என் தேவன் ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ரேபரா காஷி காதரபா லேப்ரோ மஹந்தல ரிகாஷியா தலரா லேப்ரா காமா. கொஞ்சம் விடுதலையோட கர்த்தரை நம்புகிற உள்ளமே கம்பீரித்து ஆர்ப்பரி, கம்பீரித்து ஆர்ப்பரி, கம்பீரித்து ஆர்ப்பரி. தள்ளப்பட்ட உன்னை, தள்ளப்பட்ட உன்னை தலைக்கு மூளைக்கல்லா ஆவியான இந்த வார்த்தை சில உள்ளத்திற்காய் தீர்க்க தரிசனமாய் உரைக்க வைக்கிறார். தள்ளப்பட்ட உன்னை தலைக்கு மூளைக்கல்லா. ஓ ராகமா ஹந்தல ரேவோ ஷியா தல ராகபோ லேப்ரா காமா ஹந்தல ரேகாஷியா தல ரபோ லிப்ரா மஹந்தல நிகாஷதரா லெக்கே ரேமோ. மகிமை 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 மகிமை. உன் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டத்திற்கு காரணம் உன்மேல் கர்த்தர் கட்டி கொண்டிருப்பது சாதாரணமானது அல்ல. உன்மேல் கட்டப்பட போகிற ஆமென் ஆமென் கட்டிடம் சாதாரணமானது அல்ல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையான கட்டிடம் உன்மேல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ ரிகாஷதல ரபா லேப்ரோ மஹந்தல ரே ரேகாபா ஷிகதரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவே ஆவே. மனிதனை உன் தலை மேல ஏறி போக பண்ணினது உங்களை அழிப்பதற்கல்ல. தேவன் ஒன்றை பார்த்து வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒன்றை உங்களுக்காய் பார்த்து வைத்திருக்கிறார். நீ நிற்க வைக்கப்பட போகிற ஸ்தானம். லேப்ரோ மஹந்தலரே. Thank you, Pa. Thank you, Pa. Thank you, Pa. Thank you, Pa. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிற பில்டிங் அது சாதாரணமானதல்ல. அது பலம் உள்ளதும் பெரிதான ஒரு பில்டிங்கை கர்த்தர் என் லைஃப்ல கட்டிட்டு இருக்கிறார். ஹalleluya. ஆமென் ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நேற்று ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்த போது அதுல ஒரு போதகர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் தியானிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த செய்தியில் அந்த வார்த்தை வருது. அதுல அவர் சொன்னார்,
ஒரு நிலத்துல பெரிய பெரிய புல்டோசர்லாம் வந்து அந்த நிலத்துக்கு மேல ஏறி இறங்குதுனாலே அந்த நிலத்துல கட்டப்பட போறது கோழிக்கூடு கிடையாது. ஹல்லேலூயா. சின்ன கூரை போடுறதுக்கு பிரச்சனை ரொம்ப வராது. பெரிய பில்டிங் கட்டுற நிலத்துல புல்டோசர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் லைஃப்ல கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருப்பது. அகாபா ஷகதரமா லேப்ரா காஷியாந்தரா லேப்ரா ஹந்தலரா. யோசேப்பே, ஏன் உன் லைஃப்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? உனக்கு காட்டப்பட்ட தரிசனம் சாதாரணமானது கிடையாது. உன்னோடு பேசப்பட்ட வார்த்தை சாதாரணமானது கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை எஸ், என் லைஃப்ல கர்த்தர் செய்ய போகிறது. லிகரமா ஷீதலரமா ரேமஹந்தல ரேகே போஷியாதலரா லிக்ரா காஷியாத். ஆபிரகாமே, உனக்குள்ளிருந்து பிறக்க போகிற சந்ததி அது சாதாரணமான சந்ததி கிடையாது. அதனால தான் உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறார். அதனால தான் சில பாதையில் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். லேப்ரா மஹந்தல ரேகாஷியாதலரா ரிமஹந்தலரா. தேங்க்யூ அப்பா. பல அடுக்கு மாடி கட்டிடம். அவர் பார்த்து வைத்த திட்டம் பெரியது. திட்டம் பெரிதா இருக்கிற வாழ்க்கையில பிரச்சனை பெரிதா இருக்கும். ஆனா திட்டம் தடைபடாது. என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாய்தான் செய்கிறார் என்று நம்புறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்ன சும்மா கட்டி எழுப்பல. இந்த நிலத்தில், இந்த வாழ்க்கை என்கிற நிலத்தில் கர்த்தர் கட்டி எழுப்புகிற காரியம் பெரிது என்று நம்புறவங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. நான் உனக்கு செய்ய போகிற காரியம் உன் குடும்பத்தில் மற்ற எல்லாருக்கும் நடந்தது போல அல்ல. யோசேப்பே, உன்னை குறித்த தேவ திட்டம் மற்ற 10 பேர் மேல இல்லாத ஒரு மகா பெரிய திட்டம். 10 பேர் இல்லாத ஒரு மகா பெரிய திட்டம். Thank you Holy Spirit. உன் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தர் அனுமதித்து அமைதியா இருந்தார்னா, இந்த நிலத்துல கட்டப்பட போகிற பில்டிங் சாதாரணமானது அல்ல. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. நீர் சொல்லியோ ஓ சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலம். தாய்க்கப்பா, ஒரு முறை என்னை நீர் சொன்ன. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கடைசி சொட்டு இரத்த வரையிலும் சிந்த விடப்பட பிதா இயேசுவை அனுமதித்ததுக்கு காரணம், ஆமென், அவர் அதிகம் பாடுபட்டதுனால அத்தனை ஜனத்துக்கும் அது மீட்பாய் மாறினது. கடைசி சொட்டு இரத்த வரையிலும் பிதா அதை பார்த்துட்டே இருக்கிறார், அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். என இந்த சரீரத்தின் மேல் கட்டப்பட போகிற ஆலயம், இந்த சரீரத்தின் மேல் கட்டப்பட போகிற ஆலயம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள ஒரு ஆத்துமா கூட நஷ்டப்படக்கூடாது என்பதற்காக. இப்ப தெரியுதா ஏன் இந்த நிலத்துல புல்டோசர்லாம் வந்து வேலை செய்யுது? ஏன் இந்த நிலத்துல ஜேசிபி எல்லாம் வந்து வேலை செய்யுது? மற்ற நிலத்துல எல்லாம் மண் வெட்டி வச்சு செய்யும் போது ஓ நிலத்துல மட்டும் பெரிய பெரிய வண்டியா இறக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு வாழ்க்கையில கட்டப்பட போறது ஒரு மாடி பில்டிங் கிடையாது, மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புற தேவ பிள்ளைங்க விசுவாசித்து ஆர்ப்பரிப்போடு லக்கரஷகதரியாதலரே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே,
விருப்பத்தை. கரங்களை உயர்த்தி சொல்ல, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியோ ஆண்டவரே, நம்பி நிற்கிறப்பா, மனுஷர்களை தலை மீது ஏறி போக பண்ணினர் சும்மா இல்ல ஆண்டவரே. ஒரு முறை நீ சொன்னது நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதே. சில நீர் பொய் வார்த்தை சொல்லிட, நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன். எத்தனை பேர் நம்பி சொல்ல முடியும்? இயேசுவே நீர் சொன்ன, இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட. Hallelujah. Oh, thank you, Abba. Thank you, Abba. Thank you, Abba. Thank you, Abba. நீர் சொல்லியோ செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியோ ஆமென், சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட. நம்பி நிற்கிற எந்த சூழலும் உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையை நம்பி நிற்கிற அப்பா, விசுவாசித்து நிற்கிற அப்பா. கடைசியா கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம், என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஓ எவ்வளவு அன்பு கூர்ந்தா, அன்பு கூர்ந்தார். என்ன துன்பம் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர். ஹல்லேலூயா. காத்திடுவா என்றுமே காத்திடுவா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று விசுவாசிக்கிறவர் முழு பலத்தோட, உன்னில் கட்டப்படுவது சாதாரணமான கட்டிடம் அல்ல, அது மகிமையான கட்டிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் மீதி உள்ள பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். வார்த்தையினால் எங்களோடு பேசும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிதாய் வந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களை வாழ்த்துகிறோம். அவன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து கவனிக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமா இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு நாள் உண்டு. ஆமென், ஆமென். இன்னைக்கு என்ன நடக்குது? புல்டோசர் எல்லாம் நிலத்துல உழ வச்சிட்டு இருக்கிறார். பெரிய பெரிய குழியா தோன்றாங்க. ஆமென், ஆமென். அப்படி தோண்ட வைக்கிறார்னாலே கட்டப்பட போவது சாதாரணமான பில்டிங் கிடையாது.
அவன் பெரிய திட்டம், இது பெரிய பிளான். இந்த பிளான் வந்து அவர் கையில தான் இருக்கு. அவர் செய்வார், அவர் செய்வார். அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து அழைக்கிறார். நீ ஆபிரகாம் என்று இராமல் ஆபிரகாம் அழைக்கிறார். ஏன் ஆபிரகாமா இருந்தா ஈசாக்கு கொடுக்க முடியாதா? இல்ல இல்ல, ஆபிரகாமை குறித்த ஒரு தேவ திட்டம் உண்டு. ஆபிரகாம் என்பது வெறுமையா தகப்பன் என்று ஒரு அர்த்தம். ஆனால் ஆபிரகாம் என்பது அவன் ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமென். ஒரு வட்டத்திற்குள்ள இருந்ததை யூனிவர்சலா மாத்துறார். மொத்த ஜாதிகளுக்கு தகப்பனா. சாரால் என்றா வெறும் பிரின்சஸ் அர்த்தம், பிரின்சஸ் அர்த்தம். ஆனா சாராள் என்றால் அவள் மொத்த உலகத்துக்குமே தாய், மொத்த உலகத்துக்கும். கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். அதனாலதான் 24 வருஷம், ஏற்கனவே 75 வயசு ஆயிடுச்சு அழைக்கும் போது. ஏன் அப்பவே கொடுக்க தெரியாது? ஆண்டவர் கொடுக்க தெரியும். ஆனா கர்த்தர் வெயிட் பண்ண வச்சு சில சூழ்நிலையில கர்த்தர் என்ன ரொம்ப கொண்டு போறாருன்னா, அதாவது சொன்ன சாதாரண ஒரு சின்ன ஒரு கூடு கட்டுறதுக்கோ அல்லது சின்ன ஒரு பில்டிங் கட்டுறதுக்கோ ஒரு நிலம் ரொம்ப எல்லாம் பாடுபடாது. ஆனா நிறைய புல்டோசர்ஸ் விட்டு ஜேசிபி விட்டு பல நாட்களா கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நிலம் பல பாடுகள் படும். அப்படி படுதுனாலே பார்க்கிறவங்களுக்கு அது பார்க்க ஒரு மாதிரி தான் தெரியும். ஆனா கட்டுறவங்கள்ட்ட கேட்டா சொல்ல, இதுல கட்ட போறது சாதாரணமான கட்டடம் கிடையாது. ஹல்லேலூயா. கட்ட போற பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதற்கு பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காக தான் குழியெல்லாம் கொஞ்சம் ஆழமா தோண்டி. ஆமா, யோசேப்பை குழிக்குள்ள போட கர்த்தர் அனுமதிச்சார்ல. ஏன் அப்படி ஒரு இன்சிடென்ட் அனுமதிச்சுட்டு விற்க அனுமதிக்கிறார்? அது அனுமதிக்காமலே கர்த்தர் டைரக்டா விற்கிறதுக்காகவே அப்படி பேசி விட்டுருக்கலாமே. ஆண்டவருக்கு அது செய்ய தெரியாதா? ஆனா இவங்க குழிக்குள்ள தூக்கி, அதுவும் தண்ணி இல்லாத கிணறு, குழிக்குள்ள தூக்கி போடும்போது அவங்க நினைச்சாங்க அழிக்கிறதுக்கு. நான் அவங்களுக்கு தெரியல இதுதான் அஸ்திபாரம். கல்லை இப்ப அஸ்திபாரமா யோசேப்பு தூக்கி போடுறாங்க. எதுக்கு? நாளைக்கு இவங்க வாழணும்னாலும் இந்த கல்லு தான் தலைக்கல்லாய் மாற போகிறது என்பதற்கு அடையாளமா. ஆமென். அத தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர். ஆமென். கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். விசுவாசித்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசை கூட எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் நடுவிலே மகிமைப்படுவாராக. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? 1ஆம் தேதி முதல் எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் எனக்கு முன்பாய் நீர் காணப்படுவீராக. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நான் நிற்கிற பாதையில் என் கர்த்தர் எனக்காய் காணப்படுவார் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் காணப்படும் போது நம்முடைய சூழ்நிலை அப்படியே மாறும். என் தேவன் காணப்பட்டாலே எல்லாமே மாறிவிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, எப்படி உன் லைஃப்ல கர்த்தர் இதை செய்ய போறார். ஆமென். இப்படி பேசுகிறவர்கள் நடுவுல கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஏசாயாவை கொண்டே 66வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல சொல்லுகிறார் பாருங்கள். ஆமே, 66:5 வாசியுங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க. அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார். ஆமே, இந்த வார்த்தை மகிமைப்படுவாராக என்று சொல்ற இந்த வார்த்தை வந்து விசுவாசத்துல சொல்ற வார்த்தை இல்ல, நக்கலா சொல்ற வார்த்தை. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நீதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க உன் லைஃப்ல கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதெல்லாம் கேட்டு 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 இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமா ஆமா, சொல்லு 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 சொல்லு. நம்ம விசுவாசத்துல வளர பண்ணல. இப்ப அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிறது, இருக்கிற விசுவாசத்தையும் தளர பண்ண இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களே. சொல்லிட்டு அதே வசனத்தை, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவர் காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்துல இன்னொரு வார்த்தையை நான் இப்படி நம்பிக்கையோட சொல்ல விரும்புகிறேன். இப்படி சொல்ல தொடங்கிட்டாங்களா, சீக்கிரத்துல காணப்பட போறார்.
ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இதுவரை காணப்படல, இவங்க இன்னும் இதுவரை இப்படி சொல்லலப்பா. இப்ப சொல்ல தொடங்கிட்டாங்களா? உன் சகோதரர்கள் என்ன நக்கலா சொல்றாங்களா? என்ன கர்த்தரை நம்பி அவர் இதை காணப்படுவார், அவர் வெளிப்படுவார், அவர் செய்வார், அவர் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றுவார் சொல்லிட்டு இருந்தியே, எங்க 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 இன்னும் நம்பு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆமென். நான் அவர்களுக்கு காணப்படுவேன் என்றல்ல, நான் உங்களுக்கு காணப்படுவேன், சந்தோஷம் உண்டாக காணப்படுவேன், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்படியான இந்த வார்த்தையோடு ஒரு காரியத்தை சபைக்கு ஆரம்பத்தில் சொல்லி நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். இன்று கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தின சூழ்நிலை எந்த சூழ்நிலை தெரியுமா? அவர் காணப்பட போகிற சூழ்நிலை. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? என்னை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி வைத்த சூழ்நிலை, எனக்காய் கர்த்தர் காணப்பட போகிற சூழ்நிலை. ஆமென். ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை நான் கண்டேன். ஒரு சூழ்நிலையில வந்து நிக்கிறா பாருங்க. அந்த இடத்துல வந்து தான் சொல்லுகிறாள், ஆதியாகமம் 16:13, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில். அப்ப ஆகாரே, இப்ப இந்த இடத்தை பத்தி நீ என்ன சொல்ல போறேன்னா, இந்த இடத்துக்கு கர்த்தர் ஏன் என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்னா, ஆமே அவர் எனக்கு காணப்படும்படியாக. ஆதியாகமம் 32:30 யாக்கோபு சொல்லுகிறார், அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, நான் தேவனை கண்டேன். அப்ப யாக்கோபே, இப்ப இந்த கல் எடுத்து படுத்த இந்த இடத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, யாக்கோபு சொல்லுவாரு, அவர் காணப்படும் இடத்துல என்ன கொண்டு வந்து விட்டார். ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இன்னைக்கு நான் நிற்கிற இந்த சூழ்நிலை தான் எனக்கு கர்த்தர் காணப்பட போகிற சூழ்நிலை. நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு இயேசுவை நம்புவேன். இயேசுவை நீங்கள் நிற்கிற இந்த சூழ்நிலை இதுதான் அவர் காணப்பட போகிற சூழ்நிலை. சரியான இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர் வழிபடுகிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தது ஆமென், அவர் தம்மை வெளிப்படுத்த. எத்தனை பேர் இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்தில் தைரியமாக இருதயத்தோடு சேர்த்து வச்சு சொல்ல முடியும்? இன்னைக்கு கர்த்தர் என்ன சில சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்தினது, அவர் எனக்காய் வெளிப்பட போகிறார் என்று நம்புற உள்ளங்கள் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி இன்னைக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற சூழ்நிலைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சூழ்நிலைக்கா, இந்த இடம் நீ கல் எடுத்து படுக்கிற சூழ்நிலை தான். ஆகாரே, இந்த இடம் நீ துரத்தி விடப்பட்ட சூழ்நிலை தான். பரவாயில்ல, இங்க தான் நீ சாட்சி சொல்ல போற. என்னை கர்த்தர் கண்டா, எனக்காய் அவர் வெளிப்பட்டார், எனக்காய் அவர் தென்பட்டார், என் கண்கள் அவரை கண்டது, எனக்கானதை கண்டேன். விசுவாசிக்கிற உள்ளங்க ஸ்தோத்திரத்தோடு இந்த வார்த்தை சொல்லும் போது இனி ஒரு வார்த்தையை நான் நாவிலே சொல்ல விரும்புகிறேன். இது நீங்கள் வந்ததல்ல, அவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். நீங்கள் வந்ததல்ல, அவர் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். நீங்கள் வந்தது அல்ல, ஜீசஸ் அவர் கொண்டு வந்து நிறுத்தி. ஆண்டவர் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஆமென். இங்க ஒண்ணு பார்க்க யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா உன் கண் என்ன பார்க்கும்? உன் கண் என்ன பார்க்கும்? ஆமே, கர்த்தர் மகிமைப்படுவாராக சொல்லிக் கொண்டிருக்கிற அவர்கள் சொல்லிட்டே இருக்கட்டும். அவர் உன் கண்கள் சந்தோஷத்தை காண நான் உனக்கு வெளிப்படுவேன், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் காணப்பட இருக்கிற இடத்தில் தான் இன்று நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். இன்னைக்கு பேச போற செய்தி என்னன்னா, அவர் காணப்படுகிற இடத்திலே நீங்களும் காணப்படுங்கள். நீ அங்கே இருந்தார், இந்த இடத்துல இருந்து மாறிடாத. உன்னை இதுவரை நான் கொண்டு வந்துட்டேன், எதுக்கு? நான் காணப்படுவேன், நான் காணப்படுவேன். அவர் காணப்படும் போது அவர் நம்மளை பார்க்கணும். அவர் காணப்படுவேன் அப்படி வெளியரங்கமா வந்த பிறகு நம்ம இல்லைனா, அவர் வந்து வெளிப்படுறது நமக்காக. அவர் உனக்காக தான் நான் காணப்படுவேன் சொல்றார். அந்த இடத்துல அவர் காணப்படும் போது நாம இல்லைன்னா, ஏதேன் தோட்டத்தில் அவள் உறாவ வந்தது யாருக்காக? பாம்பு கிட்ட பேசுறதுக்கா? சிங்கத்துக்கிட்ட பேசுறது இல்ல, ஆதாம் கிட்ட பேசுறதுக்கு. ஆனா வந்தவர் என்ன கேள்வி? ஆதாமே நீ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டப்படாது.
உனக்கு காணப்படுறதுக்கு நான் அப்படி தீவிரமா எழுந்தருளி வந்தா இந்த இடத்துல வந்து உன்னை பார்க்க முடியலையப்பா. எனவே இந்த செய்தி கேட்கிற அன்பு உள்ளமே, ஆமே, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் தான் கர்த்தர் வெளிப்பட போகிறார். ஆனா இன்னைக்கான செய்தி என்ன தெரியுமா? அவர் காணப்படும் போது நீங்கள் அங்கே காணப்படணும். ஆமே, நீ எழும்பி போயிடாத, நீ தளர்ந்துராத. ஆமா, எனக்கு தெரிந்த பகுதிகளில் தான் சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பேச போகிறார். பலமுறை தியானித்த பகுதியானாலும் இன்றைக்கு கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தையே, ஆமே, நான் வெளிப்பட போகிறேன், நீ மறைஞ்சிராது என்றார். நான் உனக்கு வெளிப்பட போகிறேன், இதுவரை என் கண்ணுக்கு முன்னாடி நீ இருக்கிறது போல இன்னும் இல்லை. இதுவரை ஆமே நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன், இனி நீ என்ன பார்க்க போற. இதுவரை நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன், இனி நீ என்ன பார்க்க போற. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமே, நீ நடக்கிற பாதையில இதுவரை வேற எதையும் பார்க்கல, என்னுடைய செயல்களை பார்க்கல. ஆனா நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன், உன் செயலை பார்த்துட்டு இருந்தேன், உன் விசுவாசத்தை பார்த்துட்டு இருந்தேன், உன் ஜெபத்தை பார்த்துட்டு இருந்தேன், உன் அறிக்கைகளை பார்த்துட்டு இருந்தேன். இனி உள்ள காலம் நீ என்ன பார்க்க போற? என் செயலை பார்க்க போற, என் மகத்துவத்தை பார்க்க போற, என் கிரியை பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. இதுவரை காணப்பட்டு இருக்கிற இனி நாம் வெளிப்படும் போது நீ பார்க்காம, நான் உன்னை பார்க்காம போயிடக்கூடாது, நான் உன்னை பார்க்காம போயிடக்கூடாது. அவர் காணப்படுகிற இடத்தில் நீங்களும் காணப்படுங்கள். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமாய் ஒரு 2 பகுதிகளை முன்வைக்கிறேன், நேரம் அதிகம் போகிறது. முதலாவது ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த சம்பவம், ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கும்படி ஒரு பாதையில் நடத்துகிறார். இங்கே இந்த பாதையின் முடிவில் ஆபிரகாம் கர்த்தரை காண்கிறான். அதற்கு அடையாளமாய் தான் ஒரு ஆட்டுக்கடா ஆபிரகாமுக்கு முன்பாய் வைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்கள். முதலாவது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 11 முதல் 13 வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனான வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். நல்ல கவனிங்க, இந்த பிரயாணத்தின் துவக்கம் முதல் இந்த ஆட்டுக்கடா பார்க்கிறது வரையிலும் ஆபிரகாம் ஆண்டவரை பார்க்கல, ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த பிரயாணத்தின் ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆபிரகாமும் ஆண்டவரை பார்க்கிறான், ஆண்டவரும் ஆபிரகாமை பார்க்கிறார். அவர் வெளிப்படுகிறார். இப்படி கர்த்தர் வெளிப்பட்டதை ஆபிரகாம் பார்க்க காரணம் 2 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். 1, அவர் காண்பித்தபடி நடந்தான். 2, அவர் கற்பித்தபடி நடந்தார். யாருக்கு அவர் வெளிப்படுவார் என்றால், யாருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்றால், அவர் காண்பிக்கிறபடி நடக்கிறவர்களுக்கும் அவர் கற்பிக்கிறபடி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். இங்கே 2வது வசனத்திலே வாசிக்க கேட்டோம், அவர் ஒரு சோதனை அனுமதிக்கும் போது அங்கே தெளிவாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல். அப்ப அங்க நிறைய மலைகள் இருக்குது. அதுல ஏதோ ஒரு மலை என்று சொல்லாமல் குறிப்பிட்ட ஒரு மலையை காட்டுகிறார். அந்த மலையில போய் நீ எனக்காக தகன பலியாக பலியிடு என்றார். இந்த வார்த்தைக்கு நல்ல கவனிங்கள். கர்த்தர் தியானிக்க வைத்தது போல நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் நம்மிடத்தில் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை சரியா கேட்டு செய்கிறதுல ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருக்கணும். நான் என்ன செய்யணும், என் ஒவ்வொரு நாள், இது ஒரு நாள் கேட்டு செய்வதல்ல, இது ஒவ்வொரு நாள் கேட்டு செய்ய வேண்டிய வாழ்க்கை. யாருக்காக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார் தெரியுமா? எதையோ செய்கிறவர்கள் வாழ்க்கையில் அல்ல, தேவன் சொல்லுவதை கேட்டு செய்கிறவர்கள் வாழ்க்கையில. இந்த காரியத்தை முன்வைத்து இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். சபைகள் ஒவ்வொருவரும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும்
ஆமா, இந்த அனுபவத்தில் நடக்க கர்த்தர் விரும்புகிறார். அவர் காணப்படுவார்னு சொல்லி நம்பி அவர் எனக்கு காணப்படாமல் போய்விட்டார் என்றால் என்னை விட ஏமாளி வேற யாருமே கிடையாது. அவர் காணப்படுவார். ஆனால் காணப்படுவதற்கு தான் நான் சொன்னேன், அவர் காணப்படுவதற்கு நான் அவரிடத்தில் காணப்படணும். அதற்கு ஏதோ ஒரு வழியில் நடந்தால் அல்ல, அவர் சொல்லும் வழியில், அவர் காண்பிக்கிற வழியில். அவர் எனக்காய் காணப்பட வரும்போது அவர் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படி நான் நிக்கணும். இந்த 2வது வசனத்துல ஆபிரகாம்கிட்ட நான் வெளிப்படுவேன் சொல்ல, ஆனால் அவர் வெளிப்படும் போது ஆபிரகாம்கிட்ட என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யறதுக்கு ரெடியா நிக்கிறான். ஆமென். அவர் வெளிப்படும் போது அவர் அவனை எப்படி பார்க்கணும்னு விரும்பினாரோ அப்படி ஆபிரகாம் இப்பொழுது கத்தி எடுத்து நிற்கிறார். அவர் என்ன எப்படி பார்க்கணும்னு விரும்பினாரோ அந்த நிலையில இப்ப அந்த மலைக்கு மேல எந்த மலையில குறித்தாரோ அந்த மலையில, எந்த இடத்துல குறித்தாரோ அந்த இடத்துல எப்படி நிக்கணும்னு ஆபிரகாம் சொன்னாரோ அப்படிதான் இப்ப கத்தி எடுத்து நிக்கும் போது அவன் எப்படி பார்க்கணும்னு அவர் விரும்பினாரோ அப்படி அவனை பார்த்த போது அவன் கண்கள் அவரை பார்க்க துவங்குகிறது. எனக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார், ஆராதனையில கேட்டோம். அந்த நாளிலே கர்த்தர் எனக்காக வெளிப்பட்டு காரியம் செய்யும் போது என்னை அவர் எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படி நான் பார்க்க நிற்கணும். அப்படி நிற்க வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் அவர் எனக்கு காண்பிக்கிறபடி அல்லது அவர் எனக்கு கற்பிக்கிறபடி நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். ஹல்லேலூயா. ஆமே, நான் என்ன செய்யணும். ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுக்கிறார். உன் பிள்ளையை கரெக்டா பையனை சொல்ற, பையன் பேரை சொல்ற, ஈசாக்க. 2வது எந்த தேசம் சொல்றார். 3வது அந்த தேசத்தில் எந்த மலை என்றார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை பாருங்கள். ஆமென். 4-9 வசனங்கள். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அந்த இடத்தை, எந்த இடத்தை? தேவன் காட்டின இடத்தை. 9வது வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். ஆமென். ஆபிரகாம் இப்ப எப்படி நடக்கிறார்னா, காலையில எழும்பி போகும்போது ஆபிரகாம் கேட்கலாம், ஆபிரகாமே எங்க போறேன்னா ஆபிரகாம் சொல்லுவார், அவர் எனக்கு கற்பித்தபடி நான் நடக்கிறேன். ஆமென். அவர் காண்பித்த இடத்தை பார்க்கிறான். அவர் சொல்லி இந்த இடத்துக்கு வந்தான். பார்க்கிறது மட்டுமல்ல, அந்த இடத்துல வந்து நிற்கிறான். நின்றது மட்டுமல்ல, கர்த்தர் அவன்கிட்ட என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யறதுக்கு ரெடி ஆகிறான். பாருங்க, அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி நிக்கணும்னு அவர் விரும்பினாரோ அப்படி இப்பொழுது அவர் நின்ற போது அவன் கண்கள் அவரை பார்க்க துவங்குகிறது. அன்பான உள்ளமே, அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையில் கர்த்தர் உங்களை எப்படி நிற்க விரும்புகிறாரோ அப்படியே நில்லுங்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் வெளிப்பட துவங்குவார். கர்த்தர் உங்களை எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படியே நில்லுங்கள். எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படி நில்லுங்க. கிதியோனை அவர் பார்க்க வரும்போது அவன் எப்படி பார்க்க விரும்புகிறார்னா, அவன் போரடிக்கிறத பார்க்க விரும்புகிறார். எப்ப சந்திக்க வருவார்னு தெரியாது, எப்ப வெளிப்படுவார்னு தெரியாது. ஆமே, அப்படி தெரிஞ்சிருக்கோம்னா அன்னைக்கு நம்ம ரெடி ஆகும். அதனாலதான் அவர் வார்த்தை தந்து நிறைவேற்றுறதோ சொல்லாமதோ, எப்படி அவருடைய வருகை திருடனை போல இருக்குமோ அதே போல அவர் நிறைவேற்றுறதும் திருடனை போலதான் இருக்கும். திடீர்னு வந்து ரெடி. அவர் வந்து செய்யும் போது அவர் விரும்புற பாத்திரமா நான் இருக்கணும். ஆமென். எனக்கு தெரியும் இனி கொஞ்சம் ஆமைன்லாம் வராது. அதான் சொல்றேன்ல, நம்மளை உருவாக்குற வார்த்தை வந்துச்சுன்னா, ஆமென், அந்த நேரத்தில் நாம பலது உருவாக்கிட்டு இருப்போம் நம்முடைய கனவுல. நான் பார்க்கறது போல நீ இரு, உன் கண்ணுக்கு நான் தெரிவேன். எப்படியோ இருக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்பட மாட்டார். ஆமென். எப்படியோ இருக்கிறவர்கள் எப்படியோ வாழுகிற வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்பட மாட்டார். ஏன் இஷ்டம் போன போல இல்ல, நான் போகிற பாதையில போவேன், கர்த்தர் வெளிப்பட மாட்டார். நான் நடப்பது கர்த்தருடைய பாதையானால், நான் நிற்பது கர்த்தருடைய விருப்பத்தின்படியானால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு சேதம் உண்டாகாதபடி கர்த்தர் உன்னை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட இடத்தை குறித்து சொல்றார். என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன செய்ய, எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி ஆபிரகாம் இப்பொழுது எதை செய்யறதுக்கு முயற்சிக்கிறார் என்றா கர்த்தருடைய சித்தத்தின்படி. பாருங்க, ஆமென். சவுலுடைய வாழ்க்கையில வந்த பெரிய அடியே இதுதான். சாமுவேல் இடத்திலிருந்து புறப்படும் போது சவுல் தெளிவா எல்லாத்தையும் சொல்லிதான் புறப்படுவார். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கே சவுல் கிட்ட ஒரு காரியத்தை நிறைய விஷயங்கள் சொல்லி, நீ வேறு மனுஷனா வாழ்வா இப்படி எல்லாம் சொல்லிட்டு
அடுத்து 8வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, வாசிங்கள். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கு மட்டும் 7 நாள் காத்து நீ வெயிட் பண்ற. அதாவது நான் வந்து உனக்கு செய்ய வேண்டியதை சொல்றது வர நான் எப்படி உன்னை பார்க்க விரும்புறேன் அப்படியே இருந்தார். நீ எனக்கு முன்னே போ, கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலியை செலுத்தும்படி, செலுத்துன்னு சொல்லல, செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் வந்து பார்க்கும்போது நீ செலுத்தி இருக்க கூடாது, நீ ரெடியா இருக்கணும். நான் வந்து நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவித்து செய்ய வைப்பேன். இப்படி சொல்லிதான் புறப்படுறார். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருக்கு, சொன்னது போலதான் சவுல் செஞ்சிட்டு இருக்கிறார், நல்லா செஞ்சிட்டு இருக்கிறார். அப்படி செய்யும் போது பலர் எதிர்க்கிறார்கள், பலர் விரோதமா பேசுகிறார்கள், பலர் அவனை புகழ்கிறார்கள். இதை கேட்கிறார், கேட்காம போகிறார், கேட்க வேண்டியதை கேட்கிறார், கேட்க கூடாதுதான் கேட்காம போயிட்டு இருக்கிறார். ஏன்னா இப்ப அவனுடைய போக்கஸ் முழுவதும் எதை செய்யணும், சாமுவேல் என்ன சொல்லியிருக்கிறார். தன் வழியை பார்த்து பார்த்து சரியாய் நடந்து கொண்டிருந்த இதே சவுல் இப்பொழுது தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜெயமா வருது, ஒவ்வொரு ஜெயமாய் வருது. தன் பக்கத்தில் ஒரு கூட்டம் வருகிறது, சவுலை நம்பி போறதுக்கு ஒரு கூட்டமே எழும்பி வருகிறது. இப்படி வரும்போதுதான் இந்த சொன்ன இந்த இன்சிடென்ட்கான காரியம் வருகிறது. 1 சாமுவேல் 13வது அதிகாரம். அந்த சம்பவங்கள் நடக்கும் போது 8, 9, 10 வசனங்களை வாசிங்கள். அவர்களை பேசிக்கல இலக்கம் பார்த்தா இஸ்ரவேல் புத்திரர்கள் 3 லட்சம் பேரும். 1 சாமுவேல் 13, 8, 9, 10 வசனங்கள். அவர் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரல. நல்ல கவனி, சாமுவேல் கில்காலுக்கு இன்னும் வரல. 7 நாள் காத்து, 8வது நாள் இன்னும் ஆகல. 7 நாள் காத்திருந்தால் சாமுவேல் கில்காலுக்கு வரல. வரதும் ஜனங்கள் இப்போ எல்லாரும் அவனை விட்டு சிதறி போனார்கள். இப்போ இவ்வளவு நேரம் சாமுவேலை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த, சாமுவேலின் வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருந்த சவுலுக்கு எல்லாம் சக்சஸா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஜனங்கள் சிதறப்படுறாங்க. தன்னை விட்டு ஒரு கூட்டம் பிரிஞ்சு போகுதுன்னு தெரிஞ்சு ஜனத்தை பிரியப்படுத்தும்படி அவன் என்ன செஞ்சிட்டான்னா, சாமுவேல் சொன்ன வார்த்தையை தட்டிட்டு அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது சவுல் சர்வாங்க பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லி செலுத்த தொடங்கிட்டான். அதுல கொடுமை என்னன்னா, அவன் செலுத்தி கொண்டிருக்கும் போது அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, இதோ சாமுவேல் வந்தான். அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணா வந்துருவார் அவர். அவர் வரும்போது இப்ப அவருக்கு என்ன ஷாக் ஆயிடுச்சுன்னா, சவுல் அவர் நினைச்சது போல இல்ல. ஆமென். அன்பு சபையே, கர்த்தர் காணப்படுவார். ஆனா அவர் காணப்படும் போது அவருக்கு முன்னாடி நான் பார்க்கிறது போல நான் நிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கண்களுக்கும் அவர் வெளிப்பட மாட்டார். ஆனால் வெளிப்படுகிற கண்ணுக்கு முன்னாடி அவர் விரும்புகிறது நான் பார்க்கிறது போல நில்லுன்றார். இவன் கொஞ்சம் வெயிட் பண்றது. இப்ப ஏன்பா இந்த அவசரம்? இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்க பேசுற வார்த்தை. ஏன் உனக்கு இவ்வளவு நாள் விசுவாசத்துல தானே நடந்துட்டு இருந்த, இவ்வளவு நாள் வார்த்தையை பிடிச்சு தானே காத்திருந்த, இப்ப ஏன் கொஞ்சம் ட்ராக்க வித்தியாசமா ட்ரை பண்ற? இல்ல, என்ன சுற்றி இருக்கிறவங்க பேசுற வார்த்தை. என் சுற்றி இருக்கிறவங்களை பிரியப்படுத்துறதுக்காக என் ஆண்டவரை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். ஹalleluya. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை வேதனைப்படுத்தினாலும் எனக்கு என் ஆண்டவர் தான் முக்கியம். ஹalleluya. ஆமா, இந்த காரியத்துல சவுல் கொஞ்சம் விலகிட்டான் பாருங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் இது பார்க்கும்போது சவுல் சொல்ற காரியம் கரெக்டா தான் இருக்கும். கேட்டா என்ன சொல்லுவாரு? சாமுவேல், நீர் வரலையே, நான் எதிர்பார்த்த டைம் வர நீங்க வரல. ஆமா, எப்பா ஒரு நாள் சரி, 7 நாள் வரல, ஒரு நாள் கூட நீ வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலன்னா கூட செஞ்சிருந்தா ரைட். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தனா நீ இந்த தகன பலி இன்னும் முடிச்சு, இன்னும் அது முடிக்க, சர்வாங்க தகன பலி சமாதான பலி 2 பலியை சேர்த்து கொண்டு வாங்க தான் சொல்றார். சர்வாங்க தகன பலி அதுவே முடிச்ச உடனே யார் வந்துட்டா? சாமுவேல் வந்துட்டா. இன்னும் சமாதான பலி கூட செய்யல. அந்த பலி நடந்து கொண்டிருக்கும் போது சாமுவேல் தென்படு. அப்போ இங்க கொஞ்ச நேரம், இன்னைக்கு அநேகர் ஆமா இவ்வளவு நாள் காத்திருந்து எங்க நிறைய பேர் மிஸ் ஆகிறோம் தெரியுமா? அந்த கொஞ்ச நேரத்துல. ஹalleluya. இந்த வார்த்தையை சொல்லும் போது சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். இவ்வளவு நாள் நின்னுட்ட சபையே, இன்னும் கொஞ்ச நேரம் நில்லு, இதோ உனக்காய் அவர் வெளிப்பட போகிறார். இன்னும் கொஞ்ச நேரம் நில்லு, இதோ உனக்காய் அவர் வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதோ சாமுவேல் வர போகிறார். லக்கா ராகா சந்தல ரபா ரிகாமா சந்த. உன்னை சுற்றி இருக்கிறவர்களை பிரியப்படுத்துவதற்காக,
என்னை சுற்றி என் குடும்பம் இப்படி பேசுது பாஸ்டர், என் சொந்தங்கள் இப்படி பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, அவன் இன்னும் அவங்கள நான் விட்டுருவேணுங்கிற பயத்தினால அவரை விட்டுறாதீங்க. ஆமா, இன்னைக்கு அவரை பிடிக்கிறதுனால சிலர் உறவுகள் விடலாம். இயேசுவின் நாமத்தில் நீ இறுகப்படி அந்த உறவை திரும்ப கர்த்தர் கொண்டு வருவார். அந்த உறவை திரும்ப கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கானது என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. அவர் என்ன காண்பித்திருக்கிறார், என்ன உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், அதன்படி நடக்கிறதுல ஜாக்கிரதையா இருங்கள். ஆமென். இதுவரை நல்லாதான சாவுலே நடந்துட்டு இருந்த, நல்லாதான நடந்துட்டு இருந்த. சாமுவேல் இடத்திலிருந்து புறப்பட்ட உடனே இந்த தவறு வரவில்லை. நல்லாதான் நடத்திட்டு இருந்தா, நல்லாதான் நடந்து. ஆரம்பத்தில் சவுலுடைய வார்த்தை என்ன தெரியுமா? காது கேளாதவன் போல யார் எப்படி என்ன பேசட்டும், எனக்கு எது முக்கியம்னா சாமுவேல் என்ன சொல்லி இருக்கிறார், என்ன சொல்லி இருக்கிறார், இதுதான் அவனுக்கு முக்கியமா இருந்தது. இதனால ஏதாவது குறைவுபட்டுச்சா? இல்லையே, இல்லையே. எதுவும் நஷ்டப்பட ஒளித்திருந்தவனையும் தேடி வந்து தூக்கி ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். ஒளித்திருந்தவனையும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி பிளஸ் பண்றார் ஆண்டவர். ஆமென். கோத்திரத்தில் சிறிய கோத்திரமா இருந்த பிறகு அவனை தேடி ஒரு கூட்டம் இப்பொழுது சார்ந்து வருகிறது. இப்போ கொஞ்சம் ஒரு நிலையில வந்ததும் அது கொஞ்ச நாள் சாமுவேல் கொஞ்ச டைம் அவருக்கு தெரியும் எப்ப வெளிப்படணும்னு. ஆனா வெளிப்படும் போது சவுலே நீ பார்க்கிற விதமாறு. இன்னைக்கு அநேகர் ஆரம்பத்தில் அப்படி வைராக்கியமா இருந்துட்டு அவர் நிறைவேற்றுற காலம் வரும்போது திசை மாறி. ஹalleluya. ஆபிரகாமுக்கு அப்பவே செஞ்சிருப்பார் ஆண்டவர். ஆனா நிறைவேற்றுற காலம் வரும்போது கொஞ்சம் ட்ராக் மாட்டார். சாராள் பேச்ச கேட்டு, இந்த இடத்துல சாராள் பேச்ச கேட்கலன்னா ஒருவேளை சாராள் எவ்வளவு கோபப்படும். சாராள் பேச்சு கேட்டல, அந்த இடத்துல நீ என்ன செஞ்சிருக்கணும் ஆபிரகாமே? இதுவரை நீங்க எதை கேட்டு நடந்துட்டு இருக்கிறீங்க? 12வது அதிகாரத்துல இருந்து உங்க ஸ்டெப் எதை வச்சு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அவர் சொன்னபடி. இதுவரை அவர் சொன்னபடி தான் எல்லாமே செய்றீங்க. இந்த இடத்துல வந்ததும் சரீரத்தின் நிலைமையை பார்த்து, சாராளின் நிலைமையை பார்த்துட்டு, சாராள் சொல்றதை கேட்டு நீங்க ட்ராக்க மாத்தி 13 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை, அமைதியாயிட்டார். ஆமே, நான் ஒருவேளை நம்புறேன் அன்னைக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே ஆபிரகாம் ஆண்டவரை பிரியப்படுத்தத்தக்கதா ஆண்டவரிடத்துல கேட்ட அந்த காரியத்துக்கு ஈடுபடாமல் இருந்திருப்பார். ஆனால் இந்த 13 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் செஞ்சிருந்திருப்பார். இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு எச்சரிப்பா ஒரு வார்த்தையை நடுக்கத்தோட சொல்றேன். ஆண்டவர் வெளிப்படும் போது அவர் பார்க்கிற விதம் நான் இல்லைன்னா என் காலங்கள் இன்னும் தள்ளி போடப்பட்டு கொண்டிருக்கும். அவர் பார்க்கிறது போல நான் உருவாகிறது வர, நிக்கிறது வர என் காரியங்களை கர்த்தர் தள்ளி கொண்டே இருப்பார். ஆமென். எனக்கு செய்யப்பட வேண்டியது அந்த காலத்துல செய்யப்பட நான் அவர் விரும்புகிறது போல நிக்கணும். ஏன் 400 வருஷம் தானே அடிமைத்தனம் சொன்னார், ஏன் 430 வருஷம் ஆச்சு? ஏன்னா மோசே அவர் பார்க்கிற விதத்துல இன்னும் வரல. மோசே அவர் பார்க்கிற விதத்துல வருகிறது வரையில் ஆண்டவர் வெயிட் பண்றது. அதனால என்ன ஆச்சு? கர்த்தர் குறித்த காலத்தை நாமே தள்ளி போட்டு கொண்டிருக்கிறோம். சவுலே, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமே சவுலே. ஜனங்கள் சிதறி போறாங்கன்னு சொல்லிட்டு நீ அவர்களை பிரியப்படுத்த ஏன் இதை செய்ய போகிறாய்? அன்பான சபையே, இந்த நாளில ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆமா, என்னை விட்டு யார் போனா என்ன, என் கூட யார் இல்லாமல் இருந்தால் என்ன, எனக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர், என்னோடு பேசினவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வெளிப்படுவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, ஆமென், சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட தரிசனத்தை குறித்து சொல்லப்படுகிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வச்சிட்டாரு ஆண்டவர். ஒரு வார்த்தை, ஒரு தரிசனத்தை உங்களுக்கு தாரார்னா, ஒரு வார்த்தை நிறைவேற்றுவார்னு சொல்றாருன்னா அது நிறைவேறும் ஒரு டைம் அவர் எழுதிட்டார்னு அர்த்தம். பார்த்து எழுதுறவர்ல எழுதிட்டு தான் அவர் உங்களை பேசவே செஞ்சார்.
எத்தனை பேர் நம்புறீங்க? என்கிட்ட இந்த வாக்குத்தத்தத்தை தருவதற்கு முன்பாக அது நிறைவேறும் காலத்தை எழுதி வச்சுட்டு தான் என்கிட்ட பேசி இருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எழுதி வச்சு பேசிட்டார். பேசிட்டு இவன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்த்து டைம் குறிக்கிற தெய்வம் அல்ல. அவர் டைம் இந்த காலத்துல இந்த நேரத்துல என் பிள்ளைக்கு நான் இதை செய்வேன் சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசி இருக்கிறார். எனக்கான ஒரு நேரம் குறிக்கப்பட்டு இருக்கிறது, தரிசனம் குறிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் காலம், அடுத்ததான் தரிசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம், குறித்த காலத்துக்கு அப்படி இல்ல, குறித்த காலத்துக்கு தரிசனம். பக்கத்துல பார்த்து காலத்தை குறிச்சிட்டாருன்னு சொல்லுங்க. சிலர் நினைக்கிறாங்க என் காலத்தையா, அதுவும் குறிச்சிட்டாரு. என் காலங்கள் கத்திருக்கிறதுல என் காலத்தையும் குறிச்சிட்டாரு, எனக்கான வார்த்தை காலத்தையும். ஆமா, என் காலத்தும் கர்த்தர் கையில தான் இருக்கு, என் வார்த்தை நிறைவேறும் காலமும் கர்த்தர் கையில தான் இருக்கு. அதுக்கு இடையில எத்தனை எசபேல் வந்தாலும், எத்தனை பாகால் தீர்க்கதரிசிகள் வந்த நோ 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 நோ, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் இருக்கிறது. நீ செல்ல வேண்டிய பிரயாணம். யாருக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசுறா, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் இருக்கிறது. ஹalleluya. என்னுடைய தாமதங்கள், என்னுடைய சில கிரியைகள் என் காலத்தை தள்ளி போற்றக்கூடாது. இந்த ஒரு காரியத்து நிமித்தம் அவனுக்கு வந்து பெரிய அடி என்ன தெரியுமா? சாமுவேல் வேதனையோடு சொல்றார் பாருங்க. ஆமே, 12வது வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 13:12. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். பாருங்க, தானே அதாவது சில காரியங்களை பார்த்து, சில சூழ்நிலையை பார்த்து அவர் பார்க்கிற விதத்தை விட்டு நாம் விலகி போறோம். இதனால வந்த பெரிய அடி என்ன? 13வது வசனத்துல சாமுவேல் சொல்றாரு, புத்தியீனமா செஞ்சிட்டீர். இதுவரை புத்தியாக நடந்தே இந்த ஒரு காரியத்தை, அதாவது கொஞ்ச நேரம், இந்த கொஞ்ச நேரத்துல செயல்கள் புத்தீனமாய் மாறி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கு ஸ்திரப்படுத்துவார் சொல்லிட்டு, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது சொல்லிட்டு அவன் மேல அந்த திட்டத்தை மாத்திரார் பாருங்க. ஹalleluya. அவன் ஒரு நாள் வெளிப்படுவார்கள். அவர் வெளிப்படும் காலம் சமீபித்து விட்டது. சபையை இன்னைக்கு சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை ஆண்டவர் பேச வைக்கிற. ஏன்னா நான் தியானிச்சுட்டு இருந்தது வித்தியாசமானது. ஆனா நேற்றுக்கு இரவு தூத்துக்குடியில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ள ஏறும்போதுதான் கர்த்தர் இந்த வார்த்தை சொன்னார், நான் காணப்படும் போது நான் பார்க்கறது மாதிரி நீ நிக்கணும்ட்டார். நான் வெளிப்படும் போதே நீ எங்கேயோ நின்றக்கூடாது, நான் அவனை பார்க்கிற இடத்துல நீ நிக்கணும், பார்க்கறது மாதிரி நிக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க என்ன அப்படி நிறுத்திருங்க ஆண்டவரே, என்ன அப்படி நிறுத்திருங்க ஆண்டவரே. எப்படியோ நடக்க அல்ல, நீர் சொல்லுகிற பிரகாரம் நடக்க எனக்கு கிருபை தருவீராக. பாருங்க, ஆபிரகாமுடைய செயல்கள் ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. ஆபிரகாமுடைய செயல்களை பாருங்கள். கர்த்தர் தனக்கு குறித்த இடத்துல வர்றது வரையிலும் இந்த ஆபிரகாமுடைய செயல்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிற பிரகாரம் அவர் நடக்க துவங்குகிற. பாருங்க, முதலாவது அவனுடைய செயல் எப்படிப்பட்டதா இருந்தது? ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு. அப்ப அதிகாலை எழுந்த உடனே ஆபிரகாம் எதை செய்ய தீவிரப்படுகிறார் என்றால், தேவன் தனக்கு சொன்னதை செய்வதற்கு. ஆமா, இந்த வார்த்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். டெய்லி நம்ம எழும்பும் போது எதை செய்ய தான் எழும்பணும் தெரியுமா? ஆண்டவர் உம்முடைய விருப்பத்தை செய்வதற்காக எழும்புறேன். ஆபிரகாம் இந்த காலை நேரத்தில் எதுக்கு எழும்புனீங்க நீங்க? அவர் சொன்னதை செய்யறதுக்கு, அவர் என்ன பார்க்கிற வேண்டிய இடத்துல நான் நிற்பதற்கு, அவர் இன்னைக்கு என்கிட்ட என்ன செய்ய சொன்னார் அதை இப்படி டெய்லி நம்முடைய ஜெபம் இருக்குமானா, காலையில் எழும்புற ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு உயிர் தாங்க. எதுக்குப்பா உயிர் தரணும்? எப்படியோ வாழ்வதற்கல்ல, உமக்காக வாழ்வதற்கு. நீங்க என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறீங்களோ அதுதான் பவுல் சொல்லுகிறார். தேவன் தருகிற கிருபையை நான் விருதாவாக்குகிறதில்லை. காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது? புதிய டெய்லி புது நியூ கிரேஸ் தந்து ஆண்டவர் எழும்ப பண்றார். அந்த கிருபை எழும்ப பண்றது விருதாவாக்க அல்ல, அந்த கிருபை விருதாவாக்காமல் நடப்பதற்காக. அதிகாலையில் எழுந்து அவன் எதற்கு நேராய் புறப்படுகிறான் என்றால், எதையோ செய்ய அல்ல. அன்பு சபையே, அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் வெளிப்பட வேண்டுமா?
டெய்லி உங்களுடைய நடை எதை பார்த்து இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் எதை சொன்னார் அதை செய்யறதுக்கு. அதனாலதான் சங்கீதக்காரன் 143வது சங்கீதத்தில் 8-7 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், வாசிங்கள். 8வது வசனத்தை வாசிங்கள். முதலாவது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆமென். 7வது வசனத்தில் சொல்றார், கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை. இத ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே எனக்கு உங்களை காண்பிங்க ஆண்டவரே என்றார். ஆமென். நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு எனக்கு உங்களை காண்பிங்க ஆண்டவரே சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல தான் சொல்றாரு, காலையில உங்களுடைய கிருபையை கேட்க பண்ணும். என்னப்பா கிருபை? எதற்காக கிருபை கேட்கணும்? நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து புறப்படுறான். எதுக்குப்பா புறப்படுற? எங்க புறப்படுற? எதுக்கு புறப்படுற? தேவனுடைய விருப்பத்தை செய்ய. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போது எதை எதிர்பார்த்து எழும்புகிறோம்? எதை செய்ய எழும்புகிறோம்? அதிகாலையில் எழும்புனதும் நம்முடைய விருப்பம் இதுவா இருக்குது, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க விரும்புறதுல நான் நிக்கணும், நீங்க விரும்புறத நான் செய்யணும். உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையுமே நான் செஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஃபாதர் பாடி, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்ல, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும். சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா. எழுந்த ஆபிரகாம் எதை செய்ய துடிக்கிறார் என்றால், அவர் குறித்ததை செய்வதற்கு. அவர் வெளிப்பட வேண்டுமா? உங்க லைஃப்ல கர்த்தர் காணப்பட வேண்டுமா? டெய்லி ஏன் ஏக்க எதுவா இருக்கணும் தெரியுமா? டெய்லி. இது ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் அல்ல, டெய்லி. ஆண்டவரே, நீர் என்ன விரும்புகிறீர்? நீர் என்ன விரும்புகிறீர்? இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? எங்க போகணும்? எதை பார்க்கணும்? எதை பேசணும்? இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறபடி செய்யுங்கள். அதுக்கு தான் காலையில் எழும்பி ஜெபத்தில் உட்கார்ந்து கேளுங்க ஆண்டவர்ட்ட. கர்த்தர் கைட் பண்ணுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எங்க ஆண்டவர் பேசுற ஆண்டவருங்க, எனக்கு சரியா கைட் பண்றவர். எனக்கு மேப்பே ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. எனக்கு மேப்பே கூகுள் இல்லைங்க, எனக்கு மேப்பே ஆண்டவர் தான். டெய்லி நான் எந்த ட்ராக்ல போனேன், எங்க போனேன், கர்த்தர் கைட் பண்ண. ஆபிரகாம் எழுந்ததும் எதுக்கு? அதிகாலையில் எழுந்து என்னப்பா செய்ய போற ஆபிரகாமே? அவர் குறித்த இடத்துக்கு புறப்படுறேன். இப்படி புறப்பட்டவனுக்கு அவர் வெளிப்பட்டார். இப்படி புறப்பட்டவனுக்கு அவர் வெளிப்பட்டார். இரண்டாவது, இந்த ஆபிரகாமுடைய செயல் என்ன? 22வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், போதும். இரண்டாவது, இந்த ஆபிரகாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், அவருடைய விருப்பத்தை செய்ய தடை வராதபடி எது எது தடையா இருக்குமோ அதெல்லாம் ஸ்டாப் பண்றார். அதெல்லாம் ஸ்டாப் பண்றார். இவ்வளவு தூரம் வந்த வேலைக்காரங்களும் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்றார். எந்த இடத்துல மெயினா வந்து ஸ்டாப் பண்றாருன்னா, கர்த்தர் குறித்த இடம் கண்ணுக்கு தெரிஞ்சதும் அதுவரை ஸ்டாப் பண்ணல, அதுவரை நடத்திட்டு வர்றார். ஆனா இனி உள்ள பாதை, இனி செய்ய போகிறத வந்து இவங்க ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனி உள்ள ப்ராசஸ், இனிதான் மெயினான ப்ராசஸே இருக்கு. இனிதான் கர்த்தர் சொன்ன காரியமே செய்ய போறா, கர்த்தருக்கான காரியத்தை செய்ய போறா. இதுவரை நடந்து வந்ததை வேலைக்காரங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஆனா மலைக்கு மேல போய் பலிபீடத்தை கட்டி ஈசாக்க படுக்க வச்சு கத்தி ஓங்கும் போது கண்டிப்பா இந்த வேலைக்காரங்க போய் தடுப்பார்கள். அதனால ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததும் ஆபிரகாம் என்ன டிசிஷன் எடுக்கிறார்னா, தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்வதற்கு எது எது தடையோ அதெல்லாம் தன் வாழ்க்கையில ஸ்டாப் பண்றார். ஸ்டாப் பண்றார். ஹல்லேலூயா.
அந்த தேவனுக்குரிய காரியத்துல எது எது என் லைஃப்ல தடையா இருக்குதோ அதை ஸ்டாப் பண்றதுல ஒரு தேவ பிள்ளை யோசிக்கவே கூடாது. அப்படி தடை பண்ணுவதனால உங்களுக்கு ஒரு குறை உண்டாக போறது கிடையாது. ஆமென். இப்படி தடை பண்ண ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்பி வந்து வேலைக்காரங்களை தான் பார்க்கிற. 19வது வசனத்துல சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்தில் திரும்பி வந்தான். ஆனா 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. தடை பண்ண இந்த வேலைக்காரங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா தடை பண்ணின இந்த ஆபிரகாம் வரும்போது ஆசீர்வாதமா வர. தேவனுக்காய் சில காரியத்தை நான் ஸ்டாப் பண்ண சிலது நான் சில நேரத்தில் தனியா தான் இருப்பேன். அந்த சூழ்நிலையில சில வேலை பார்க்கிற இடத்துல எல்லாம் பாருங்க, சிலது செஞ்சாதான் அந்த வேலையில நிக்க முடியும். இல்ல சில காரியத்தை அந்த வேலை ஸ்தலத்துல செஞ்சாதான் நிக்க முடியும். ஆனா சிலர் இருக்கிறாங்க, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, இந்த கர்த்தருடைய காரியத்தை தடுக்குமானா நான் இதை செய்ய மாட்டேன்னு உறுதியா நிக்கிறாங்க பாருங்க. அப்படி நிற்கிற உள்ளத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. வேலைக்காரங்க அப்படியே தான் நிக்கிறாங்க. ஆனா தடுத்த ஆபிரகாம், கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்ற துடித்த ஆபிரகாம் மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஆசீர்வாதங்களோட வருகிறார். இயேசுவின் நாமத்துல சொல்ற, கர்த்தருக்காய் சில காரியத்தில் உறுதியா நிற்கிற உள்ளமே உன்னை எந்த இடத்துல கர்த்தர் தலை குனிந்து போக விட மாட்டார். அவர்களுக்கு மேலாய் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவாரே தவிர கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. வேலை பார்க்கிற உள்ளங்கள் இருப்பீர்களானால், அல்லது சில சொந்தங்கள் நடுவில் சில காரியத்தில் உறுதியா இருக்கிற அன்பு உள்ளங்கள் இங்க இருக்கிறீர்கள், உறுதியா நில்லுங்க ஆண்டவருக்காக. ஆமே. இதை செஞ்சாதான் உங்களுக்கு இதுல பங்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பங்கு வேணும்னு சொல்லி செஞ்சிடாதீங்க. நமக்கு இங்க பங்கு இல்லாட்டாலும் அங்க இருக்கணும். ஆமே. ஹல்லேலூயா. இங்க பங்கு இல்லாட்டா ஒன்னும் நஷ்டமாக போறது கிடையாது. ஆனா அங்க பங்கு இல்லாட்டா ஏன் ஆபிரகாமை ஸ்டாப் பண்றீங்க? இவங்களை நான் இப்ப ஸ்டாப் பண்ணலன்னா, இந்த காரியத்துல நான் இப்ப ஸ்டாப் பண்ணலன்னா இவங்க நிறைய விஷயத்தை என் லைஃப்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்ல தேவன் செய்யாம இருக்கிறதே நாம ஸ்டாப் பண்ண வேண்டிய சிலது ஸ்டாப் பண்ணாம இருக்கிறதுனால. அதாவது என் ஜெபத்திற்கு தடையா எது இருந்தாலும் நான் அதை ஒதுக்கணும். என் ஆராதனைக்கு தடையா எது இருந்தாலும் நான் ஒதுக்கணும். அதுக்கு நீ வீட்டுல போய் புருஷனை ஒதுக்கிறாதே, பாஸ்டர் எனக்கு தடையா அவர் தான், அதல்ல. ஆமே. நான் சொல்ற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கணும். ஆமே. இந்த காரியம் நான் தேவனுக்கு இந்த காரியத்தை செய்யறது. நம்ம வேலை பார்க்குற ஐடில எல்லாம் வேலை பார்க்குற சில பிள்ளைங்கள் ரொம்ப சில இடத்துல ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சில காரியங்கள் அவங்க சொல்றது போல செய்யலைன்னா வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி யாராவது இந்த சத்தத்தை கேட்கறீங்கன்னா, வேலை போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உனக்கு மகிமையான ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். நீ நில்லு. இதனால 7 மடங்கு அக்கினி எரிஞ்சாலும் அதை தாண்டி உனக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பலிபீடத்திலிருந்து ஆணித்தரமா இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா? இது ஆண்டவருடைய காரியத்தை தடுக்குமானால் நோ, அது எனக்கு வேணாம். எந்தெந்த காரியம் உங்க லைஃப்ல கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்ய தடுக்கிறதோ அதை மாற்றி வைக்கிறதுல ஒரு தேவ பிள்ளை யோசிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமா. சில உறவுகள் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். அவன் போகலன்னா விட மாட்டாங்க, அடுத்து அவங்க கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க, வரண்டா. ஹல்லேலூயா. ஆமா. அவங்கள ஒரு டைம் கொண்டு வருவார் ஆண்டவர். உங்களை நிறுத்துவார் பாருங்க ஒரு ஸ்தானத்துல, அப்ப கொண்டு வருவார். ஆமே. சில காரியங்கள் நம்ம பாருங்க, பல காரியங்கள் மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்கு எங்க கை வைப்போம் தெரியுமா? தேவனுடைய காரியத்துல. இந்த சண்டே தானே பரவாயில்ல, அடுத்த சண்டே வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு காரணம் நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர்லவா. இதெல்லாம் பார்ப்பார். ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிற, இதெல்லாம் பார்ப்பார். அவர் சும்மாலாம் வெளிப்பட மாட்டார். ஆமாம். அவர் வெளிப்படும் போது அவர் பிரியப்படுறது மாதிரி நிக்கணும். எல்லாம் பார்த்துட்டு ஆபிரகாம் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் பார்க்காம இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது பார்க்கிறார். அதனாலதான் பிள்ளைக்கு மேல கத்தி படுறதுக்கு முன்னாடி வந்துட்டார் ஆண்டவர். அவனுடைய செயல்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துது. அவனுடைய நிற்கிற இந்த நிலை கர்த்தரை பிரியப்படுத்துது. அதனாலதான் பிள்ளைக்கு மேல ஒரு சின்ன கீறல் கூட, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இப்படி நிக்கிறவங்க லைஃப்ல ஒரு சின்ன கீறல் கூட என் ஆண்டவர் வர விட மாட்டாருங்க. ஆமா. நடந்து பாருங்க, நின்னு பாருங்க, இது உங்களுக்கு சாட்சியாய் மாறும். நடந்து பாருங்க, நின்னு பாருங்க, உங்க தலைமுறை கத்த நாளைக்கு சாட்சியா நிறுத்துவா. நடந்து பாருங்க, நின்னு பாருங்க. ஆமே. அவர் வெளிப்படுவார், அவர் நின்னு செய்வார். உங்களுக்காய்
ஒரு சின்ன கீறல் கூட. ஆபிரகாம் பாருங்க, தன் வாழ்க்கையில கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல எந்த தடை வராதபடி, தேவன் இந்த காரியத்தை நான் இன்னைக்கு செய்யறதுனால என் ஆண்டவருக்கு அடுத்த காரியம் தடைப்படுதுன்னு அந்த காரியத்தை செய்யாமல் இருங்கள். சில காரியத்தை பார்க்கிறதுனால என் ஆண்டவருக்கு அடுத்த காரியம் தடைப்படுதுன்னா அதை பார்க்காதிருங்கள். சில காரியத்தை பேசுறதுனால என் ஆண்டவருக்கு அடுத்த காரியம் தடை வருதுன்னா பேசாதிருங்கள். ஹல்லேலூயா. எந்த இடத்துல யாரை நிறுத்தணும்? ஆபிரகாம் கரெக்டா நிறுத்துறார். ஆமா, எனக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருவரும் தடையாய் வராதபடி ஆபிரகாம் சரியா இருந்தான். ஆமா, என் ஜெப வேலையை யாரும் தடுக்க கூடாது. என் ஜெப வேலையை போனும் தடுக்க கூடாது. என் ஜெப வேலையை கிளாக்கும் தடுக்க கூடாது. இல்ல, ஆமா, ஆராதனை டைமா நான் சர்ச்சுக்கு இருக்க வேண்டிய டைம்ல அது யாரும் தடுக்க கூடாது. சில நேரத்தில் பலவீனங்கள் நிமித்தம் வர முடியாமல் அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமா, அந்த நேரத்தில் நீங்க வீட்டில் இருந்தாலும் ஆராதிச்சுட்டே இருங்க. நீ ஆராதிக்கும் போது வீட்டிலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி உங்களை விடுதலை ஆக்கும். ஆமா, பலவீனத்திலிருந்து வீட்டுல இருந்து வர முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்க கூடாது. படுக்கையில இருந்தாலும் பாடிட்டே இருங்க. ஆமா, நான் நம்புறேன், அந்த படுக்கையில பாடிட்டு இருக்கும் போது ஆராதனை நடக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களை எழுப்பி நிறுத்துவார். ஆமே, சில சூழ்நிலை நிமித்தம் வெளியே போயிட்டீங்க, ஓகே, சண்டே வர முடியல, அங்க பக்கத்துல இருக்கிறதா சர்ச்சுக்கு ஒரு ஆராதனைக்கு போயிருங்க. ஆமா, வார்த்தையை கேளுங்க. சண்டையான சர்ச், எனக்கு ஆராதனையில உட்காரணும். இல்ல இல்ல இல்ல, நீ இப்ப ஆராதனையில இருக்கலன்னா உன்னை சொந்தம் எனக்கு ஏத்துக்கணும்னா, எனக்கு இந்த சொந்தத்தை விட எனக்கு பரலோக சொந்தம் தான் முக்கியம். எனக்கு அந்த சொந்தத்தை விட்டுட்டு எனக்கு இன்னொரு சொந்தம் இல்ல. நம்புறேன் அப்படி சொல்றவங்க கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எனக்கு இந்த சொந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு நெருங்கி நிக்க ரீசனே அந்த சொந்தம் வந்ததுனால. ஆமென். இப்ப அவரை நான் சொந்தம் கொண்டாடுறதுனால இந்த சொந்தங்கள் என்னை விட்டு விலகுதுன்னா எனக்கு விஷயம் கிடையாது. எனக்கு தெரியும் ஒரு நாள் எல்லா சொந்தத்தை திருப்ப கொண்டு வருவார். யோபுக்கு கொண்டு வந்தார்ல என் ஆண்டவர். ஆமா, யோசேப்புக்கு கொண்டு வந்தார்ல என் ஆண்டவர். தாவீதுக்கு கொண்டு வந்தார்ல என் ஆண்டவர். அதே ஆண்டவர் இதை நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்காய் கர்த்தர் இதை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, சொந்தங்களுக்கு ஒரு மாத்தமும் இல்லை. ஆனா சொந்தம் கொண்டாடினா பாருங்க, இவனுக்கு மாத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. வேலைக்காரங்க கீழே அப்படியே தான் நிக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் மேல போயிட்டு வரும்போது சும்மா வரல, பிளெஸிங்கோட வரான். பிள்ளைக்கு தனக்கான பிளெஸிங் மட்டும் இல்ல, பிள்ளைக்கான பிளெஸிங் வாங்கிட்டு வரான். அன்பு உள்ளமே, கர்த்தருக்காய் நிற்க நிற்க உன் தலைமுறை ரொம்ப ஆசீர்வாதமா நின்னுட்டு இருக்கோம். இயேசுவின் நாமத்திலே பலிபீடத்திலிருந்து சாட்சியாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் நிற்க நிற்க உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் எது தடையோ அதை ஸ்டாப் பண்ற, அப்புறப்படுத்துகிறார். ஆமா, இன்னும் ரெண்டு காரியம் சொல்ல முடியாது, இந்த ஒரு காரியத்துல ஒரு சில காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மூன்றாவது, இந்த ஆபிரகாமுடைய செயல் என்ன தெரியுமா? ஆமா, 22வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்கள். ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் விட மட்டும் போய் தொழுது கொண்டு வர்ஷிப் பண்ணிட்டு வரோன்றார். தான் எதற்கு போறேன், என்ன செய்ய போறேங்கிறது ஆபிரகாமுக்கு நல்லாவே. எங்க இந்த இடத்துல நம்ம இப்படி சொல்ல முடியுமா? நான் ஆராதிச்சுட்டு வரேன். இந்த ட்ராக் வந்து பேசுறது ஈஸி, கேட்கறது அதை விட ஈஸி. ஆனா நடக்கிற ஆபிரகாமுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும் தெரியுமா? காலைல பிள்ளை எழுப்பும் போதே முகத்தை எத்தனை முறை பார்த்திருப்பாரு. பிள்ளை தன் கூட சந்தோஷமா சிரிச்சு நடந்துட்டு வரும்போது பிள்ளைகிட்ட இன்னும் சொல்லல. அந்த பிள்ளை சிரிச்சு வரும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை துடிச்சு இறக்க போறத யோசித்து இருந்திருப்பாரா இல்லையா? ஆமென். தான் எதற்கு போறேன், என்ன செய்ய போறேங்கிறது ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். தன் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளையை தானே கொல்ல போறார், பலியிட போறார். தன் கையால பிள்ளை துடி துடிச்சு சாக போறத பார்க்க போறார். இப்படி போகிற பாதையில ஆபிரகாம் சொல்றாரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லல, நாங்க ஆராதிச்சுட்டு வரோன்றாரு. அதன் அர்த்தம் என்ன? தேவன் நடத்துகிற பாதை எவன் ஆராதனையாய் மாற்றுகிறானோ அவன் லைஃபை கர்த்தர் சக்சஸ்ஃபுல்லா மாத்திட்டு இருப்பார். அவனுக்காய் கர்த்தர் வெளிப்படுவார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், நான் நிற்கிற நிலையில் என் தேவனை ஆராதிப்பேன், நான் நிற்கிற நிலையில் தேவனை மகிமைப்படுத்துவேன், எந்த சூழ்நிலையான ஆண்டவரை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, ஓ இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, ஆராதிப்பே, காலமும் துதிப்பே, எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே, எக்காலமும் நான் துதிப்பே. சொல்லுவோம், இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே,
42வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று. ஆமென். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவாக்குகிறது போல இருக்குது. ஆமென். நான் நடக்கிற பாதையில நான் சந்திக்கிற காரியெல்லாம் பார்க்கும்போது அது என் லைஃப் உருவ குத்துது. இப்படி குத்தி கொண்டிருக்கிறது நடுவிலும் ஆமென் தாவீது சொல்றார், என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹalleluya. ஆமென். சோதனை ஜெயிக்க ஈஸியான வழி ஆராதிச்சிட்டே இருங்க. சோதனை ஜெயிக்க எளிதான வழி ஆராதிங்க. ஆபிரகாம் இந்த சோதனை எப்படி ஜெயிக்க போற, வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்ற, நான் ஆராதிச்சுட்டு வரேன்றார், வர்ஷிப் பண்றேன். அன்பான உள்ளமே, சில பாதையில கர்த்தர் போயிட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டே இருங்க, ஆராதிச்சுட்டே இருங்க. அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த சோதனை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்கள்? நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் அவரை உயர்த்துவேன். ஹalleluya. ஆராதனையாய் மாற்றுகிறார். அக்கினி நடுவில் அதை ஆராதனையாய் மாற்றுகிறார்கள் 3 வாலிபர்கள். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அவர்கள் நடுவில் கர்த்தர் வெளிப்பட்டார். எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஆராதிக்கிறதுக்கு என் சூழ்நிலை இப்படி இருந்தாதான் ஆராதிப்பேன். நோ, எந்த சூழ்நிலையாலும் நான் ஆராதிப்பேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை, சோதனை பாதையிலும் ஆராதிப்பேன், வேதனை பாதையிலும் ஆராதிப்பேன், நல்ல காலத்தில் ஆராதிப்பேன், கெட்ட காலத்தில் ஆராதிப்பேன். என் தேவனை ஆராதிப்பதை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆராதிக்கிறான். அது மாத்திரமல்ல, 22வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறான். என்ன அறிக்கை பண்ணுகிறார்? மகன் கேள்வி கேட்டதும் ஆமென் அப்பா சொல்லுகிற வார்த்தை வாசியுங்கள். 22. தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். என்ன ஒரு ஃபெய்த் டிக்ளரேஷன். விசுவாசத்தை பிரகடனப்படுத்த அறிக்கை பண்ணுகிறார். ஆமென். பள்ளியில எந்த ஆட்டுக்குட்டி வருவதற்கான ஒரு இது இல்லை. ஆட்டுக்குட்டி ஏறின தடம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது ஒரு சில காரியத்தை ஆண்டவர் எழுத வைத்தார். தேவ பிள்ளைகள் நடக்கிற பாதையில் அதிக கேள்விகள் எழும்போது நிச்சயம் பதில்கள் வருவதை விட கேள்விகள் தான் அதிகம் வரும். ஆமென். இன்னைக்கு கேள்வி எழும்புதுன்னா சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்குங்கன்னு அர்த்தம். இந்த வார்த்தை ரிப்பீட் பண்றேன், பதில்கள் வருவதை விட கேள்விகள் அதிகம் எழும்பும். ஏன் கேள்விகள் எழும்புதுன்னா அப்படிப்பட்ட ட்ராக்ல தான் நடத்துறார். ஆமே, பதிலே இல்லாத ட்ராக்ல தான் நடத்திட்டு இருக்கிறார். இப்ப ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்ட என்ன பதில் சொல்றதுக்கு? பதிலே கிடையாது இந்த ட்ராக்ல. ஒரே ஒரு பதில் தான் உண்டு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அது எப்படி பாப்பாரு, என்ன செய்ய போறார், எங்க இருந்து தூக்கிட்டு வரப்ப ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குதா இல்ல வண்டியில யாரா கொண்டு வர, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணு தெரியும், நடத்துறது கர்த்தர். ஆனால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஆமென். பாதையில் காட்டுறதுக்கு எதுவுமே இல்ல. எங்க காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா சொல்றதுக்கு வார்த்தை இருக்கு. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இன்னைக்கு எனக்கு காட்டுறதுக்கு ஒண்ணு இல்ல, ஆனா எனக்கு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஆமென். என்னப்பா உன் லைஃப்ல நடக்கும்ன்ற என்ன எதை வச்சு சொல்ற? எனக்கு காட்டுறதுக்கு ஒண்ணு இல்ல, ஆனா எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இருக்கு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசித்து வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது இதை விசுவாசிக்கிறதுக்கு ஈசாக்கை போல எல்லாரும் உங்க கூட இருப்பாங்களா? கிடையாது. ஆமென். ஈசாக்கை போல எல்லாரும் இதை விசுவாசிப்பார்களான்னு கேட்டா கிடையாது. சில ஈசாக்குகள் உங்க கூட இருப்பாங்க விசுவாசிக்க. ஆனால் இந்த வார்த்தையை அதிகமானோர் நீங்க சொல்லும் போது விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்க விசுவாசிக்கல, அதனால சொல்றதை நிறுத்திராத. இவங்க விசுவாசிக்கிறாங்க, அதனால இவங்க கிட்ட சொல்லு. நோ, யார் கேட்டாலும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யார் கேட்டாலும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யார் கேட்டாலும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் நீங்க சொல்றத கேட்டு 4 பேர் விசுவாசிக்கிறாங்களான்னு பார்த்து உங்களுக்கு வெளிப்பட மாட்டால், நீ விசுவாசிக்கிறாயான்னு பார்த்து தான் கர்த்தர் வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? இன்னைக்கு ஏன் நிறைய பேர் சொல்லிட்டு வந்த விசுவாசத்தை சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, ஆரம்பத்துல கூட இருந்த 4 பேர் நம்புனாங்க, இன்னைக்கு சொன்னா
அதனால நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சொல்றத ஆண்டவரை காண்றத ஸ்டாப் பண்ணிட்டார். நீ சொல்லிட்டே வா. இந்த வார்த்தையை இன்னைக்கு எழுதும் போது ஆண்டவர் அதான் எப்பா ஈசாக்க போல ஈசாக்கு நம்பிட்டார். அதனாலதான் வேலைக்காரங்களை ஸ்டாப் பண்ண. வேலைக்காரங்கள்ட்ட எப்படி சொன்னா நம்பிடுவாங்களா? வேலைக்காரங்க நம்ப மாட்டாங்க. வேலைக்காரங்க நம்ப மாட்டாங்க. ஈசாக்க ஆமென். சிலர் உங்க கூட நடத்துவாருங்க. ஒரு ஆள் ஒரு ஈசாக்காவது உங்க கூட நடக்கும். ஒரு ஈசாக்காவது உங்க கூட நடப்பாங்க. நீங்க சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு ஈசாக்கு நடப்பாங்க. ஆனா ஒரு திரள் கூட்டம் அப்படி இருக்காது. ஆமென். ஒரு பர்சன், மேக்சிமம் 1% தான் உங்க விசுவாச பாதையில கூட நிக்கிறார். ஆமென். பலனை இன்னும் சொல்றேன், அந்த ஈசாக்க சில நேரத்தில் இருக்க மாட்டார். நீங்க தனியா தான் நிற்பீங்க. ஆமென். சொல்றதை நம்புறாங்களோ நம்பலையோ, நீ சொல்லிக் கொண்டே இரு. முடிவில கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னாகும் எடுக்க வேண்டாம், நான் சொல்லி மட்டும் இருக்கு. நேரம் போயிட்டு என்னாகும் 14வது அதிகாரத்துல வேவு பார்த்து வந்து ஒரு பெரிய திரள் கூட்டம் சொல்லுது. 10 பேர் சொல்றாங்க, இல்ல நம்மளால சுதந்திரிக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்கும் போது 2 பேர் எழும்பி சொல்றா. அதுல ஒருத்தர் சொல்றான், இல்ல அவரை காக்கிற நிலை அவர்களை விட்டு போய் விட்டது. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் பிரியமா இருந்தால் நமக்கு செய்வார். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் அதை விசுவாசிக்கல. என்ன செஞ்சாங்க தெரியுமா? கல்ல எடுத்துட்டாங்க. 14வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். 10வது வசனத்தில் அப்பொழுது அவர்கள் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும். ஆமென். நீங்க சொல்ற வார்த்தையை கேட்டு உங்களுக்கு மாலை எல்லாம் போட மாட்டாங்க. ஆமென். இன்னைக்கு அதானங்க நடக்குது. குடும்பத்தார் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு கல்லு தானே எறிகிறாங்க. கல் எறிகிறாங்கன்னு சொல்லிட்டு காலையை நீ சொல்றது ஸ்டாப் பண்ணிடாத. ரிசல்ட் என்ன தெரியுமா? கல்லெறிய எடுத்த யாரையும் உள்ள கொண்டு போகல. விசுவாசத்துல நின்ன காலை கர்த்தர் சுதந்திரிக்க வைக்கிறார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன். கல்லெறிய எடுத்தவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா ஃபெய்த்தை டிக்ளேர் பண்ணிட்டு தான் பாருங்க, அவனை தான் கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிறார். ஆமென். நீங்க சொல்லிட்டே இருங்க. அவன் கர்த்தர் மகிமைப்படுவார்னு சொன்னியே, என்னாச்சு? கர்த்தர் வெளிப்படுவார். உனக்கு சந்தோஷம் உண்டாக கர்த்தர் வெளிப்படுவார். உனக்கு சந்தோஷம் உண்டாக கர்த்தர் வெளிப்படுவார். அவர்களோ வெட்கப்பட்டு போவார்கள். கடைசியா இந்த ஆபிரகாம் செய்தது 22:9-10 நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறதுல உறுதி. அதான ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். கர்த்தர் வந்து வெளிப்படும் போது ஆபிரகாமை எப்படி பார்க்கணும் இருந்தாரோ அப்படி பொழுது நிக்கிற கத்தி எடுத்து. இனி ஒரு நிமிஷம் தாண்டி இருந்தனா கர்த்தர் சொன்னதை அப்படி ஃபுல்ஃபில் பண்ணிருப்பாரு. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு செகண்ட் தாண்டி இருந்தா கர்த்தர் அதுவரை பார்க்கிறார். கர்த்தர் அதுவரை பார்க்கிறார். நான் பார்க்கும்போது என் பிள்ளை எப்படி நிற்கிறான், நான் பார்க்கும்போது நான் இதை செய்ய வரும்போது, நான் வெளிப்பட வரும்போது என் பிள்ளை எப்படி பார்த்து வேதம் சொல்லுகிறது. 10வது வசனத்தை ஒரு விசை வாசிங்கள். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். ஆமா, இதுதான் அவர் பார்க்கணும்னு விரும்பினார். இதுவரை நிக்கிறான்னு பார்க்கிறார். அப்படி பார்த்ததும் அவன் கண்கள் கயரெடுத்து பார்த்தபோது அவர் வெளிப்படுகிறார். அன்பு உள்ளமே, இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தினம்தோறும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவன் உங்களை எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படி நிற்பதில் உறுதியா இருங்க. அதற்கு நான் என்ன செய்யணும்? அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். ஆமென். டெய்லி காலையில் எழும்பும் போதே இந்த ஏக்கத்தோட நான் எனக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே. 2வது, அவருடைய செயலை செய்வதற்கு எது தடையா இருக்குதோ அதெல்லாம் ஒதுக்கிருங்க. 3வது, ஆமென், நம்பிக்கையோட நில்லுங்கள். தேவனை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். 4வது, விசுவாசத்தை டிக்ளேர் பண்ணுங்க. எந்த சிச்சுவேஷன்ல யாரை நம்புறாங்களோ நம்பலையோ நீங்க விசுவாசத்தை சொல்லி முன்னாடி நடந்துட்டே இருங்கள். 5வது, அவர் சொன்னதை செய்து முடிக்கிறது மாதிரி நில்லுங்கள். நிச்சயம் சொல்லுகிறேன், அவர் காணப்படுவார். கர்த்தர் காணப்படுவார். நம்பி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் காணப்படும் போது ஆமென், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். உங்களுக்குள்ளே சந்தோஷத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பே. சந்தோஷமாய் சொல்லுவோம் பார்க்கலாம். இன்னும் தூதிப்பே, ஓ இன்னும் உம்மை எக்காலமும் நான் துதிப்பே, எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றிடுவேன், எக்காலமும் நான் துதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, ஓ இன்னும் உம்மை விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்கள். இன்னும் துதிப்பே,
அவன் நம்பிக்கையாவுமே நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலோ நம்பிக்கையாவுமே இழந்தாலோ எல்லாமே மூடி நம்பிக்கையோடு எந்த கல்லறையில் எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர் என்னை மாறுபாண்டவரே நீங்க செய்வீங்க ஆண்டவரே நீங்க செய்வீங்க ஆண்டவரே எந்த கல்ல நீர் பார்க்கிற விதத்தில் நான் காணப்பட கிருபை தாரும் ஆமென் உயிர் தேழும்ப செய்வீர் இன்னும் துதிப்பே அவர் காணப்படுவார் அவர்கள் வெட்கப்படுவார்கள் உன்னை சந்தோஷம் காணும்படி அவர் காணப்படுவார் இன்னும் துதிப்பே அப்படி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர் எத்தனை பேர் சொல்ல போறீங்க நீங்க காணப்படும் போது நீர் பார்க்கிற விதமாய் நான் நிற்கணும்ப்பா விசுவாசத்தில் கலந்தவனாய் அல்ல நம்பிக்கை அற்றவனாய் அல்ல இன்னும் நம்பிக்கை உடையவனா கேளு சபையே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக எந்த பகுதியில் தளர்ந்து இருக்கிறீர்களோ அதில் கர்த்தருடைய பலன் இப்பொழுது உங்கள் மேல் வருவதாக நீ தளராதே நீ தளர்ந்து போகாதே விசுவாசத்தில் உறுதியாயிரு ஆராதித்துக் கொண்டே இரு யார் என்ன சொன்னாலும் நீ கலங்காதே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கர்த்தர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் உன்னை பார்க்க வைக்க போகிறார் நீ கண்ணார பார்க்க போகிறார் கர்த்தர் உனக்கு வெளிப்பட போகிறார் சில உள்ளத்தை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை இன்னும் கொஞ்ச நேரம் தளர்ந்துராத சாமுவேல் வர தாமதிக்கிறது அவன் பர்பஸா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நீ எப்படி நிக்கிறேன் பார்க்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க நான் நிக்கிறேன் ஆண்டவரே உமக்காய் நிற்கிறேன் உமக்காய் விசுவாசித்து நிற்கிறேன் என் கண்கள் உம்மை காணும் வரையிலும் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன பேசினாலும் பேசட்டும் உனக்கு பேசுறதுக்கு பதில் இல்லை ஆனா கர்த்தர் காண பண்ணி பதில் செய்வார் நீ பேசி அல்ல இனி சொல்ல போறது கர்த்தர் காணப்பட்டு பதில் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்பட போகிறார் நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஓலா காதரே மோஷியா தலரபோ ரே மஹாந்தல ரேகப் தேவன் விரும்புகிறதை செய்ய ஒவ்வொரு நாள் விட்டுக் கொடுங்கள் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கர்த்தர் குறித்ததை செய்ய புறப்பட்டார் ஆபிரகாம் தேவனுக்கு தடையா இருக்கிறவைகளை தன்னை விட்டு அப்புறப்படுத்தினான் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆராதித்தான் ஆமென் ஆபிரகாம் விசுவாசத்தை அறிக்கைப்படினான் ஆபிரகாம் கர்த்தர் தன்னை எப்படி பார்க்க விரும்பினாரோ அப்படி பார்க்கத்தக்கதாய் நின்றான் அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவன் கண்களுக்கு முன்பாய் அவர் வெளிப்பட்டார் ஆமை ஒரு விஷயம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீங்க எனக்காய் காணப்படும் போது நான் இல்லாம போயிடக்கூடாதுப்பா என்னை நம்ப வச்சு இதுவரை நடத்தி வந்து விட்டு நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நான் உங்களை பார்க்கல ஆனா நான் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கிறத நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களை பார்க்கல ஆனா நான் ஒவ்வொரு பாதையில் சகிக்கிறத நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களை பார்க்கல ஆனா என் அழுகையை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நான் உங்களை பார்க்கல ஆனா நான் விசுவாசத்துல நிற்கிறத பார்க்கிறேன் இன்னைக்கு நான் உங்களை பார்க்கல ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது நீர் என்னுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் தைரியமாய் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என் கண்கள் அவரை காணும் உனக்கு சந்தோஷம் உண்டாக நான் காணப்படுவேன் என்று அவர்களோ வெட்கப்படுவார்கள் நீங்களோ களி கூர்ந்து மகிழ்வீர்கள் நல்ல கைகளை தட்டி கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நான் காணப்படுவேன் என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரப்பா
நீ சும்மா பேசுகிற தெய்வம் அல்ல ஆண்டவர். நீர் காணப்படும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியும், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு வெட்கமும் உண்டாக செய்கிறவர். ஆண்டவரே எப்போ காணப்படணும்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. நீ பேசின வார்த்தையின்படி நீர் காணப்படும் போது நாங்க இருக்கணும் ஆண்டவரே. நீர் பார்க்கிற விதத்தில் இருக்கணும் ஆண்டவரே. நீர் எப்படி என்னை பார்க்க நீர் விரும்புகிறீரோ அப்படி நான் உருவாக்கப்பட்டிருக்க எனக்கு கர்த்தர் கிருபை தாரும். விசுவாசத்திலே தளராதபடி ஆண்டவரே. ஒரு ஈசாக்கு நம்பலாம், ஆனா எல்லாரும் நம்புவாங்களான்னு கேட்டா இல்ல. ஆனால் நான் யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எந்த காரியத்திற்காக ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய காரியத்தை நான் செய்ய எதுவும் தடை வராதபடிக்கு ஆண்டவரை எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்துகிற கிருபையை தாரும். தினம்தோறும் உம்முடைய விருப்பத்தின்படி நிற்க நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த ஆட்டுக்கடாவை கண்டது போல எங்கள் கண்களை ஏறெடுத்து நாங்கள் உம்மை காண கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்பும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபத்தோடு வந்தார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுப்பீராக. இந்த நாள் இந்த கூடுகையின் மூலமாக வந்து எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் துதி அங்கீகரித்ததற்காய் நன்றி. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு பதில் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. வார்த்தையிலே பலப்படுத்தி எங்களை அனுப்புகிறதற்காய் நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.